ஆண்டவர் தேவனே, இந்த நல்ல நாளிலும் ஆண்டவர் இந்த மன மகிழ்ச்சியான இந்த நாளில் ஆண்டவர் நீர் உண்டு பண்ணின இந்த நாளில் ஆண்டவர் தேவனே, எங்கள் ஆண்டவர் தேவனே ஒன்று கூட செய்தீங்களதுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் ஆண்டவரே காட்ஸ் கம்யூனிட்டியில் ஆண்டவர் நீர் முன்கருத்தின்படி ஆண்டவர் தேவனே, நீர் எங்களை தெரிந்து கொண்டதன்படி ஆண்டவர் தேவனே, நாங்கள் ஆண்டவரே இந்த கூடிய இந்த ஜபத்துல நாங்கள் கூடியிருக்கிறோம். தேவரீர் நீர் ஆண்டவர் இந்த கூடிய தேவரீர் நீர் எங்களுக்கு ஆசீர்வாதம் தரும்படியாக தேவனை நாங்கள் செபிக்கிறோம். இன்றைக்கான பிரேயரை நீங்க எங்களுக்கு ஆசீர்வதித்தாங்க. பரிசுத்த ஆவியானவர் நீர் எங்களை ஆண்டவர் தேவனை நடத்தி செல்லும்படியாக தேவனை நாங்கள் கேட்கிறோம். ஆண்டவரே நீர் எங்களை பலப்படுத்துங்க. ஆண்டவரே தேவனே, ஆண்டவரே உடைய சத்தியத்தில் எங்களை நடத்தும்படியாக தேவனை நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே தேவனே, சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும். நீங்கள் ஆண்டவரே ஒரு நாளும் சத்தியத்தில் எங்களை நடத்தி செல்லுகிற தேவனே பரிசுத்த தேவன் நீர் ஆண்டவரே, பரிசுத்த ஆவியானவர் சகல சத்தியத்திற்குள்ளாகவும் எங்களை நடத்தி செல்லுகிறவராய் இருக்கிறீர். ஆண்டவரே தேவனே, இன்றைக்கான பிரேயர் எங்களை ஆண்டவரே தேவனை ஆசீர்வதிங்க. ஆண்டவரே ஆரம்பம் முதல் ஆண்டவரே முடிவு பரியந்தம் ஆண்டவரை எங்களை நடத்துங்க. ஆண்டவரே தேவனே, ஆண்டவரே எங்களுடைய ஸ்டார்டிங் பிரேயர்ல இருந்து ஆண்டவரே பிரேஸ் அண்ட் வர்ஷிப்ல இருந்து ஆண்டவரே தேவனே ஷேரிங் செஷன்ல இருந்து ஆண்டவருடைய வார்த்தையிலையும் ஆண்டவரே தேவனே, நீங்க ஆண்டவரே எல்லாவற்றிலும் ஆண்டவரே நீங்க எங்களுக்கு நடத்தி தரும்படியாக தேவனை நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே எங்களுடைய மாம்சத்தின்படி நாங்கள் கிரியை செய்யாமல் ஆண்டவரே எங்களை நாங்கள் விட்டு கொடுக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் நீர் எங்களை நடத்தி செல்லுங்க. ஆண்டவரே தேவனே, இந்த புதிய வருடத்துல ஆண்டவரே தேவனே எங்களுக்கான வார்த்தைகளை தந்து ஆண்டவர் நாங்கள் பலப்பட வேண்டிய காரியங்களை நாங்கள் பலப்பட ஆண்டவர் நாங்கள் சத்துவத்தை பெற ஆண்டவரே தேவனே உம்முடைய கைடன்ஸை நாங்கள் பெற்றுக்கொள்ள உம்முடைய லீடிங்ல நாங்கள் இருக்க தேவனே இந்த நேரத்துல எங்களை தாழ்த்தி நாங்கள் அர்ப்பணித்து செபிக்கிறோம். ஆண்டவரே நீர் எங்களை முற்றிலுமாக நடத்துங்க. ஆண்டவரே தேவனே, எங்களை முற்றிலுமாக நாங்கள் தாழ்த்துகிறோம், உண்மை மாத்திரம் உயர்த்துகிறோம். ஆண்டவரே தேவனே, இந்த பிரேயரை எங்களுக்கு நீங்க ஆசீர்வாதத்தை எங்களை நடத்தி தரும்படியாக தேவனை நாங்கள் செபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினாலே செபிக்கிறோம் எங்கள் பிதாவே, ஆமென். Amen. Praise God. கேக்குதா நான் பேசுறது? Yes, அனிஷா கேக்குது. ஓகே. Praise be to God. நம்ம எல்லாரும் இந்த இருக்கிற இடத்துல ஆண்டை நோக்கி பார்க்கலாமா? அவருடைய சமூகத்தை தேடி வந்திருக்கு நம்ம ஒவ்வொருத்தரும் நம்முடைய இருதயத்தை ஆண்டுக்கு நேராக திருப்பி அவர் நம்ம மத்தியில இறங்கி வரும்படிக்காய் நம்முடைய ஆராதனை ஆண்டு ஏற்றுக்கொள்ளும்படிக்காய் நம்ம எல்லாரும் அவரை நோக்கி பார்க்கலாமா? அந்த நாள் முழுவதும் நம்ம நிறைய காரியங்களை செய்திருப்போம். ஆனா இந்த நேரத்துல நம்ம ஆண்டவரை நோக்கி பார்க்கிற இந்த நேரத்துல எல்லா டிஸ்ட்ராக்ஷனையும் தள்ளி வச்சுட்டு ஆண்டவரை ஒரு 10 நிமிஷம் தான் நம்ம ஆராதிக்க போறோம். நம்ம ஆண்டவரை முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் ஆவியில உண்மையோடும் அவரை நோக்கி பார்க்கலாமா? ஏன்னா அவர் ஆராதனைக்கு உரியவர், அவர் ஆராதனைக்கு தகுதியானவர். இந்த புதிய ஆண்டு உங்களுக்கு நிறைய வாக்குத்தத்தங்களை கொடுத்திருக்கலாம். அவைகள் எல்லாம் நம்முடைய வாழ்க்கையில நிறைவேற ஆண்டு விருப்பம் உள்ளவரா இருக்கிறதுனால ஆண்டவரை நம்ம ஆராதிக்கிறதுக்கு நம்ம வந்திருக்கிற நேரத்துல எல்லாரும் அவரை நோக்கி பார்க்கலாமா? ஆண்டவரே அப்பா, நான் உண்மை நோக்கி வருகிறேன்னு சொல்லுங்க. இசப்பா, உங்க சமூகத்தை நாடி நாங்க வந்திருக்கிறோம்னு சொல்லுங்க. ஒரு சிறு கூட்டமாய் நாங்க இருந்தாலும் ஆண்டவரே 2-3 பேர் நாமத்தினால் எங்கே கூடி இருக்கிறார்களோ அவர்கள் மத்தியில நான் இறங்கி வருவேன் என்று சொன்ன நல்ல தகப்பன், எங்கள் மத்தியில நீங்க இறங்கி வாங்கப்பா. எங்க மத்தியில நீங்க இறங்கி உலாவி அசைவாடி ஆண்டவரே நீங்க பெரிய காரியங்களை செய்யுங்க என்று சொல்லி ஆண்டிடத்துல கேட்கலாமா? ஆவியானவரே எங்க மத்தியில இறங்கி வாங்க, எங்களை ஒரு விசையாய் பரிசுத்தப்படுத்துங்க டாடி. எங்களுடைய நினைவுகள், எங்களுடைய கைகள், எங்களுடைய சொல்கள்னால நாங்கள் பாவங்கள் செய்திருக்கலாம். எங்களை மன்னித்து எங்களை ஆண்டவரே அப்பா கழுவி எங்களை பரிசுத்தப்படுத்துங்கன்னு சொல்லி கேக்குறீங்களா? பரிசுத்தம் இல்லாமல் ஒருவரும் அவரிடத்துல சேர முடியாது. If you have sin in your heart, confess it before the Lord and repent of it. ஆண்டவர் பாவத்தை மன்னிக்கிறவரா இருக்கிறார். அவரிடத்துல நீங்க ஆண்டவரிடத்துல கிட்டி நெருங்க பாவம் ஒரு தடையா இருக்காதபடிக்கு நம்ம எல்லாரும் ஆண்டரை எங்களை பரிசுத்தப்படுத்துங்கன்னு சொல்லி வாயில திறந்து கேட்பீங்களா? நீங்க இருக்கிற இடத்துல ஆண்டவரை நோக்கி கூப்பிடுங்க. ஆவியானவரை எங்க மத்தியில இறங்கி வாங்கப்பா. எங்க ஆராதனையை நீங்க ஏற்றுக்கொள்ளுங்க டாடி. எங்க வாழ்க்கையில ஆண்டவரே அப்பா நீங்க மகிமைப்படணும்னு சொல்லி ஆண்டவரிடத்துல கேட்பீங்களா? Lord, we just come before you, Father God. We just ask that your presence will come and cover us today, Lord. எங்கள் மத்தியில நீங்க இறங்கி வாங்கப்பா. நீங்க இல்லாத ஒரு வாழ்க்கை வேண்டாம், நீங்க இல்லாத ஒரு ஆண்டவரே அப்பா ஆராதனை எங்களுக்கு வேண்டாம் டாடி. நாங்க உண்மை மகிமைப்படுத்த விரும்புகிறோம், நாங்கள் உண்மை உயர்த்த விரும்புகிறோம், நாங்கள் உண்மை ஆராதிக்க விரும்புகிறோம். உங்க நாமத்தை பாடி துதிக்க ஆண்டவரே எங்களுக்கு கிருபை கொடுங்க டாடி. இந்த இடத்துல கூடியிருக்கிற ஒவ்வொருத்தரும் ஆண்டவரே இருதயத்தின் ஆழத்துல இருந்து கூப்பிடுகிற ஒருவர் மேலும் ஆண்டவருடைய கண் நோக்கமா இருக்கிறதற்காக நாங்க நன்றி செலுத்துகிறோம். நீங்க நல்லவர் டாடி, நீங்க நல்லவர், நீங்க பெரியவர், நீங்க சிறந்தவர். நம்ம
எல்லாரும் இந்த பாடல சேர்ந்து பாடலாமா? பலனாகிய கர்த்தாவே, உம்மிலே நாங்கள் நம்பிக்கை வைத்திருக்கிறோம். நாங்கள் கைவிடப்படுகிறதில்லை. எங்கள் கால்கள் சறுக்கும் போதெல்லாம் உங்க கிருபை எங்களை தாங்குகிறது. நாங்கள் அழுது புலம்புகிற நேரத்துல எல்லாம் ஆண்டவரே உங்க கிருபை எங்களை அணைக்குதுன்னு சொல்லி நம்ம எல்லாரும் இந்த பாடல சேர்ந்து பாடலாமா? எல்லாரும் இருதயத்தின் ஆழத்துல இருந்து நீங்க இருக்கிற இடத்துல கைகளை தட்டி வாயில திறந்து பாடுங்க. ஆண்டு நம்ம மத்தியில பெரிய காரியங்களை செய்வார். ஹalleluya. என் பலனாகிய கர்த்தாவே, நான் உம்மையே நம்பியுள்ளேன், கைவிடப்படுவதில்ல. என் பலனாகிய கர்த்தாவே, நான் உம்மையே நம்பியுள்ளேன், நான் கைவிடப்படுவதில்ல. என் கால்கள் சறுக்கும் போதெல்லாம் தாங்குதையா உம் கிருப. என் கால்கள் சறுக்கும் போதெல்லாம் தாங்குதையா உங்க கிருப. நான் அழுது புலம்பும் நேரமெல்லாம், நான் அழுது புலம்பும் நேரமெல்லாம் அணைக்குதையா உங்க கிருப, அணைக்குதையா உங்க கிருப. என் பலனாகிய கர்த்தாவே, நான் உம்மையே நம்பியுள்ளேன், கைவிடப்படுவதில்ல. என் பலனாகிய கர்த்தாவே, நான் உம்மையே நம்பியுள்ளேன், கைவிடப்படுவதில்ல. நான் மரண இருளில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். நான் மரண இருளில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். உங்க கோலும் தடியும் தேற்றுதையா, உங்க கோலும் தடியும் தேற்றுதையா, அனுதினம் வெற்றி பாதை காட்டுதையா, அனுதினம் வெற்றி பாதை காட்டுதையா. என் பலனாகிய கர்த்தாவே, நான் உம்மையே நம்பியுள்ளேன், கைவிடப்படுவதில்ல. என் பலனாகிய கர்த்தாவே, நான் உம்மையே நம்பியுள்ளேன், கைவிடப்படுவதில்ல. உம்மாலே ஒரு சேனைக்குள்ளே பாய்ந்து நானும் சென்றிடுவேன், உம்மாலே ஒரு சேனைக்குள்ளே பாய்ந்து நானும் சென்றிடுவேன். உம்மாலே ஒரு மதிலின் மேலே, உம்மாலே ஒரு மதிலின் மேலே தாண்டி நானும் சென்றிடுவேன், தாண்டி நானும் சென்றிடுவேன். என் பலனாகிய கர்த்தாவே, நான் உம்மையே நம்பியுள்ளேன், கைவிடப்படுவதில்ல. என் பலனாகிய கர்த்தாவே, நான் உம்மையே நம்பியுள்ளேன், கைவிடப்படுவதில்ல. மறுபடியும் சொல்லாமா? என் கால்கள் சறுக்கும் போதெல்லாம் தாங்குதையா உங்க கிருப. என் கால்கள் சறுக்கும் போதெல்லாம் தாங்குதையா உங்க கிருப. நான் அழுது புலம்பும் நேரமெல்லாம், நான் அழுது புலம்பும் நேரமெல்லாம் அணைக்குதையா உங்க கிருப, அணைக்குதையா உங்க கிருப. என் பலனாகிய கர்த்தாவே, நான் உம்மையே நம்பியுள்ளேன், கைவிடப்படுவதில்ல. என் பலனாகிய கர்த்தாவே, நான் உம்மையே நம்பியுள்ளேன், நான் கைவிடப்படுவதில்ல. நான் மரண இருளில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். நான் மரண இருளில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். உங்க கோலும் தடியும் தேற்றுதையா, கோலும் தடியும் தேற்றுதையா, அனுதினம் வெற்றி பாதை காட்டுதையா, அனுதினம் வெற்றி பாதை காட்டுதையா. என் பலனாகிய கர்த்தாவே, நான் உம்மையே நம்பியுள்ளேன், கைவிடப்படுவதில்ல.
கைவிடப்படுவதில்ல. என் பலனாகிய கர்த்தாவே, நான் உம்மையே நம்பியுள்ளேன். நான் கைவிடப்படுவதில்ல. சொல்லுங்க. உம்மாலே ஒரு சேனைக்குள்ளே பாய்ந்து நானும் சென்றிடுவேன். உம்மாலே ஒரு சேனைக்குள்ளே பாய்ந்து நானும் சென்றிடுவேன். உம்மாலே ஒரு மதிலின் மேலே, உம்மாலே ஒரு மதிலின் மேலே தாண்டி நானும் சென்றிடுவேன். தாண்டி நானும் சென்றிடுவேன். என்பலனாகிய கர்த்தாவே, நான் உம்மையே நம்பியுள்ளேன். கைவிடப்படுவதில்ல. என்பலனாகிய கர்த்தாவே, நான் உம்மையே நம்பியுள்ளேன். கைவிடப்படுவதில்ல. நாங்கள் கைவிடப்படுவதில் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கோலும் தடியும் மரண இருளின் பள்ளத்தாக்குல நடந்தாலும் நான் பொல்லாப்புக்கு பயப்படேன், ஏனென்றால் தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர். உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும் என்று சொல்லி எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நீங்க அழுது புலம்புற நேரத்துல எல்லாம் அவருடைய கரை உங்களை அனைத்துன்னு எத்தனை பேர் நீங்க உணர்ந்து இருக்கிறீங்க? ஆவியானவருக்கு நன்றி செலுத்துவீங்களா? எங்கள் பலனாகிய கர்த்தாவே, நாங்கள் உண்மையிலே மகிழ்ந்து களி கூறுகிறோம்ப்பா. இந்த புதிய வருஷத்துல எங்க வாழ்க்கையில பலனாய் நீங்க வாங்க என்று சொல்லி கேட்பீங்களா? பரிசுத்த ஆவியானவரே, உங்களுடைய பலனால எங்களை நிரப்புங்க என்று சொல்லி கேட்பீங்களா? My grace is sufficient for thee in your weakness. God says that in your weakness His grace is sufficient today. His grace is sufficient tomorrow. நம்முடைய பலவீனத்தில் அவருடைய பலன் பூரணமாய் விளங்கும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஆண்டவரிடத்துல கேட்பீங்களா? உங்களுடைய பலனால எங்களை நிரப்புங்கப்பா. எங்களுடைய வாழ்க்கையில் உள்ள காரியங்களை நாங்க செய்கிறதற்கு உங்களுடைய கிருபையினால எங்களை நிரப்புங்கன்னு சொல்லி கேட்பீங்களா? ஆவியானவரே, உங்களுடைய கிருபையினால் இங்க இருக்கிற ஒவ்வொருத்தையும் நீர் நிரப்புவீராக. நீர் பரிசுத்தர், நீர் உன்னதர், நீர் மகிமையானவர். டாடி, உம்மை போல ஒரு நல்ல தெய்வம் இல்ல, உம்மை போல எங்களுக்கு ஒரு நல்ல தகப்பன் இல்ல டாடி. உங்களுடைய பலனுக்காய் நாங்கள் வந்து நிற்கிறோம் டாடி. உங்களுடைய பலத்தினால எங்க ஒவ்வொருத்தையும் நீங்க இடை கட்டுவீராக என்று சொல்லி நாங்கள் கேட்கிறோம் தகப்பனே. உண்மை நாங்கள் ஆராதிக்கிறோம்ப்பா, உண்மை நாங்கள் உயர்த்துகிறோம் டாடி. எங்கள் கால்கள் சறுக்கும் போதெல்லாம், மறுபடியும் பாடலாமா? என் கால்கள் சறுக்கும் போதெல்லாம் தாங்குதையா உங்க கிருபை. இருதயத்தின் ஆழத்துல இருந்து பாடுவீங்களா? என் கால்கள் சறுக்கும் போதெல்லாம் தாங்குதையா உங்க கிருபை. நான் அழுது புலம்பும் நேரமெல்லாம், நான் அழுது புலம்பும் நேரமெல்லாம் அணைக்குதையா உங்க கிருபை. என்னை அணைக்குதையா உங்க கிருபை. என் பலனாகிய கர்த்தாவே, நான் உம்மையே நம்பியுள்ளேன். கைவிடப்படுவதில்ல. என் பலனாகிய கர்த்தாவே, நான் உம்மையே நம்பியுள்ளேன். கைவிடப்படுவதில்ல. நாங்கள் ஒரு நாளும் கைவிடப்படுகிறது இல்லை டாடி. ஓ, நம்மளை கரம் பிடித்த தெய்வம், நம்மளை பலப்படுத்தின தகப்பன் நம்மளை ஒரு நாளும் கைவிடுகிறது. The word of God says in Isaiah chapter 4 and verse number 5, it says like this: then the Lord will create over all of Mount Zion and over those who assemble there a cloud of smoke by day and a glow of flaming fire by night. Over everything the glory will be a canopy. தமிழ்ல இப்படி இருக்கு இந்த வசனம்: அப்பொழுது கர்த்தர் சீயோன் மலைகளில் உள்ள எல்லா வாசஸ்தலங்களிலும் அதன் சபைகளின் மேலும் பகலில் மேகத்தையும் புகையையும் இரவில் கொழுந்து விட்டு எரியும் அக்கினி பிரகாசத்தையும் உண்டாக்குவார். மகிமையானவைகளின் மேலெல்லாம் காவல் உண்டாயிருக்குன்னு சொல்லி வேதம் சொல்லுகிறது. அன்றைக்கு எகிப்தில இருந்து வெளியே வந்த இஸ்ரவேல் ஜனங்கள் அவங்க வனாந்திரத்துல கடந்து வந்தாங்க. அவங்களுடைய பாதை வனாந்திரமா இருந்தது. ஆனால் அவர்களுக்கு முன்பாகவும் பின்னாகவும் ஆண்டவர் மேக ஸ்தம்பத்தையும் அக்கினி ஸ்தம்பத்தையும் அனுப்பி மகிமையாய் அவர்களை வழி நடத்தினார். இந்த வசனத்துல சொல்லப்பட்டது போல
மகிமையானவர்களின் மேலெல்லாம் காவல் உண்டாயிருக்கும். இன்னைக்கு உங்க வாழ்க்கையில ஆண்டுடைய மகிமையான ஆண்டவர் உங்க வாழ்க்கையை மூடுவார்னு சொன்னா, மேக ஸ்தம்பமும் அக்னி ஸ்தம்பமும் உங்களுடைய வாழ்க்கையில உங்களுடைய வனாந்திரமா இருக்கலாம். அது அது ஒரு பள்ளத்தாக்க அனுபவமா இருக்கலாம். எதுவா இருந்தாலும் இந்த வருஷத்துல ஆண்டுடைய மகிமை மேக ஸ்தம்பமாயும் அக்னி ஸ்தம்பமாயும் உங்கள் வாழ்க்கையில அது கடந்து போகும் என்று சொன்னால், உங்கள் மேல தேவ மகிமை அது மூடப்பட்டதா இருக்கும். உங்கள் மேலும் உங்கள் வீடுகள் மேலும் நீங்க செய்கிற காரியங்களின் மேலும் உங்களுடைய கைகளின் பிரயாசத்தின் மேலும் நீங்க போகிற இடமெங்கும் ஆவியானுடைய மகிமை உங்கள் மேல காவலா இருக்குன்னு சொன்னா, ஆண்டவர் உங்களை வெற்றி சிறக்க பண்ணுவார். இந்த வருஷத்துல ஆண்டவர் உங்களை வெற்றி சிறக்க பண்ணணும்னா, அவருக்கு முன்பதாய் கூடி வந்த யாவர் மேலும் அவருடைய மகிமை மூடினது. அவருடைய மேக ஸ்தம்பத்தை அவர் அனுப்பினார். அவருடைய அக்கினி ஸ்தம்பத்தை அவர் பாதுகாவலுக்காய் அனுப்பினார். மகிமையானவர்களின் மேலெல்லாம் காவல் உண்டாயிருந்தது என்று சொல்லி வேகம் சொல்லுகிறது. எது மகிமையானதாய் மாறும்? அவருடைய சமூகத்துல வந்து காத்திருக்கிற நீங்களும் நானும் மகிமையான தேவனை ஆராதிக்கிற நமக்கும் உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவர் அந்த மகிமையான மேக ஸ்தம்பத்தினாலும் அக்கினி ஸ்தம்பத்தினாலும் நம்மளை மூடுவார். மகிமையானவர்களின் மேலெல்லாம் காவல் உண்டா இருக்கும் என்று சொல்லி தேவன் வாக்கு பண்ணினது போல நம்முடைய வாழ்வுகளின் மேலும் நம்முடைய கரங்களின் கிரியைகளின் மேலும் ஆண்டுடைய மகிமை இன்னைக்கு தங்கி இருக்கணும்னா ஆண்ட உயர்த்துவீங்களா? அந்த பரிசுத்த தேவனை, அந்த மகிமையின் தேவனை உங்களை இருதயத்து நாளத்துல இருந்து உமக்கு நாங்க நன்றி செலுத்துகிறோம். என் வாழ்க்கையின் மேல உங்களுடைய மகிமையின் மேகம் மூடட்டும்னு சொல்லி கேட்பீங்களா? எங்களுடைய ஆண்டவரை எல்லா கிரியைகளின் மேலும் என் தேவ மகிமை மூடட்டும் என்று சொல்லி கேட்பீங்களா? ஆண்டுக்கு பிரியமில்லாத காரியங்களை தேவ மகிமை சுட்டரிக்கட்டும் என்று சொல்லி கேட்பீங்களா? ஆவியானவர் இந்த இடத்துல அசைவாடும்படிக்காய் அவர் இறங்கி வருகிற தேவனா இருக்கிறார். இருதயத்தின் ஆழத்துல இருந்து எல்லாரும் ஆண்டுக்கு நன்றி செலுத்துவீங்களா? ஆவியானவர் உடைய மகிமை இந்த வருஷத்துல எங்க மேல இருக்கணும்ப்பா, எங்களுடைய வாழ்வுகள்ல இருக்கணும்ப்பா, நாங்க செய்கிற காரியங்கள்ல இருக்கணும்ப்பா, நாங்கள் போகிற இடங்கள்ல உங்களுடைய மகிமை வெளிப்படணும்னு சொல்லி வாய்களை திறந்து ஆவியானவருக்கு நன்றி செலுத்துவீங்களா? அவர் பரிசுத்தம் உள்ள தேவன், அவர் மகிமையின் தேவன், அவர் சேரக்கூடாத ஒளியிலே வாசம் பண்ணுகிறவர், அவர் இருக்கிறவராகவே இருக்கிறவர், அவர் எல்லா தூதர்களின் மத்தியிலும் எழுந்தருள் இருக்கிறவர். வானத்திலே ஆயிரம் தூதர்கள் அவரை ஆராதித்துக் கொண்டிருக்க உங்கள் மத்தியிலும் என் மத்தியிலும் வாசம் பண்ண விரும்புகிற தகப்பன் அவர் நம் மத்தியில உலாவி வருகிற தேவனா இருக்கிறார். ஆண்டுக்கு நன்றி செலுத்துவீங்களா? உங்களுடைய மகிமைக்காய் நன்றி சொல்வீங்களா? என் வாழ்க்கையில் ஆண்டவரே உங்க கிருபை இருக்கிறதற்காய் நன்றின்னு சொல்வீங்களா? இருதயத்தின் ஆழத்திலிருந்து அவருக்கு நன்றின்னு சொல்லுங்க. அவரை உயர்த்துங்க. உங்களுக்கு தெரிந்த நாமங்களை சொல்லி அவரை ஆராதிங்க, அவரை உயர்த்துங்க, அவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துங்க, அவருக்கு நன்றி செலுத்துங்க. ஆவியானவரே உமக்கு நன்றி அப்பா. நீர் மகிமையானவரப்பா, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உண்மை நாங்கள் தொழுது கொள்ளுகிறோம், நாங்கள் உண்மை ஆராதிக்கிறோம். டாடி, நாங்கள் செய்த பாக்கியம். Lord, it is our privilege to worship you today, Lord. It is our privilege to bow down before you, Lord. It is our privilege, oh Father, to come and stand before you in authority, oh Father. எங்களை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எங்களுக்கு பலன் உண்டு என்று சொல்லி சொன்னது போல எங்களை பலப்படுத்துகிறவராலே ஆண்டவரே அப்பா, அந்த கிருபையும் அந்த மகிமையும் நாங்கள் பெற்றுக்கொள்ள ஆண்டவரே எங்களுக்கு கிருபை செய்யுங்க என்று சொல்லி கேட்பீங்களா? அல்லேலூயா. நன்றி ஆவியானவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீர் மகிமையானவர், நீர் மேன்மையானவர், நீர் சிறந்தவர். உம்மை போல ஒரு நல்ல தெய்வம் இல்லை டாடி. மகிமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிழ்வுடன் தொழுதிடுவோம். இறுதி நாளத்துல இருந்து ஆண்டு ஆராதிக்கலாமா? மகிமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிழ்வுடன் தொழுதிடுவோம். பரிசுத்த தேவனாம் இயேசுவை பணிந்தே தொழுகுவோம். பரிசுத்த தேவனாம் இயேசுவை பணிந்தே தொழுகுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிழ்வுடன் தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிழ்வுடன் தொழுதிடுவோம். உன்னத தேவன் நீரே, ஞானம் நிறைந்தவரே, உன்னத தேவன் நீரே, ஞானம் நிறைந்தவரே, முழங்கால்
சிறந்தவரே என்றும் தொழுதிடுவோம். உயர்ந்தவரே சிறந்தவரே என்றும் தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழ்வுடன் தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழ்வுடன் தொழுதிடுவோம். ஒருவரும் சேரா ஒளியில் வாசம் செய்பவரே, ஒருவரும் சேரா ஒளியில் வாசம் செய்பவரே, ஒளியினை தந்துமே இதயத்தில் வாசம் செய்யும் ஒளி நிறைவே அருள் நிறைவே என்றும் தொழுதிடுவோம். ஒளி நிறைவே அருள் நிறைவே என்றும் தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழ்வுடன் தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழ்வுடன் தொழுதிடுவோம். பரிசுத்த தேவன் நீரே பாதம் பணிந்திடுவோம். பரிசுத்த தேவன் நீரே பாதம் பணிந்திடுவோம். கழுவிய நிறுத்தினீரே சத்திய தேவன் நீரே கனம் மகிமை செலுத்தியே நாம் என்றும் தொழுதிடுவோம். கனம் மகிமை செலுத்தியே நாம் என்றும் தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழ்வுடன் தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழ்வுடன் தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழ்வுடன் தொழுதிடுவோம். அப்பா, மகிமை மாட்சிமை அனைத்திற்கும் உரியவர் நீங்கப்பா. உங்களை நாங்க ஆராதிக்கிறோம் டாடி. எல்லாரும் கைகளை உயர்த்தி இருதயத்துல கைகளை வைத்து ஆண்டவரே உடைய மகிமை ஆண்டவரே எங்கள் கண்கள் காண, உடைய கிரி ஆண்டவரே அப்பா எங்கள் கண்கள் காண இந்த வருஷத்துல எங்களை மகிமையினால நிரப்புங்கன்னு சொல்லி கேட்பீங்களா? ஆவியானவரே, நாங்கள் உண்மை ஆராதிக்கிற இந்த நேரத்துல உடைய மகிமை எங்கள் மத்தியிலே கடந்து வரட்டும் டாடி. ஆவியானவர் எங்கே உண்டு அங்க விடுதலை உண்டு என்று சொன்னது போல ஆவியானவரே அப்பா இந்த இடத்துல நீங்க இறங்கி வந்து நீங்க பெரிய காரியங்களை செய்யும்படிக்காய் ஆண்டவரே உண்மை நாங்கள் உயர்த்துகிறோம். உமக்கு நாங்கள் மகிமை செலுத்துகிறோம். உண்மை நாங்கள் பணிந்து கொள்ளுகிறோம். நாங்கள் உண்மை தொழுது கொள்ளுகிறோம். நாங்கள் உண்மை ஆராதிக்கிறோம் டாடி. ஏன்னா நீங்க உயர்ந்தவர், ஏன்னா நீங்க சிறந்தவர், ஏன்னா நீங்க பரிசுத்தம் உள்ளவர் அப்பா. நீர் ஆராதனைக்கு உரியவர், நீ ஆராதனைக்கு தகுதியானவர். We worship you for who you are, O Lord. We worship you for who you are, O Lord. We worship you because you're so great, O Father. So you're almighty God. அவர் சர்வ வல்லமை உள்ள தெய்வம். அவர் பராக்கிரமம் செய்கிறவர். அவர் சேரக்கூடாத ஒளியிலே வாசம் பண்ணுகிறவர். அவரை ஆராதிக்கிறதற்கு ஆண்டவரே அப்பா எங்களுக்கு இன்னைக்கும் நீங்க ஒரு தருணத்தை கொடுத்ததற்காக நாங்க நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே அப்பா, நீங்க நடத்தி வந்த பாதைகளை எண்ணி, நீங்க நடத்த போகிற பாதைகளை எண்ணி ஆண்டவரே நாங்கள் தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம்ப்பா. நாங்கள் உண்மை உயர்த்துகிறோம், நாங்கள் உண்மை ஆராதிக்கிறோம், நாங்கள் உண்மை தொழுது கொள்கிறோம் டாடி. பரிசுத்த அலங்காரத்தோட உண்மை தொழுது கொள்ள எங்களுக்கு கிருபை கொடுங்கன்னு சொல்லி நாங்க கேட்கிறோம் தகப்பனே. உங்களுடைய நாமம் இந்த இடத்துல மகிமைப்படட்டும் டாடி. மகிமையானவர்களின் மேல உங்களுடைய காவல் உண்டாயிருக்கும் என்று சொல்லி சொன்னது போல over everything glory will be a canopy, Lord. Everything and anything that belongs to us, oh Father, Lord, we speak that glory will be a canopy upon our lives today, God. அப்பா எங்க பிள்ளைகள் மேலும் எங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கையின் மேலும் எங்களுடைய பிள்ளைகள் ஆண்டவரை போகிற இடங்களிலும் இருக்கிற இடங்களிலும் ஆண்டவரை செய்கிற காரியங்களிலும் உடைய மகிமை மூடட்டும் என்று சொல்லி நாங்க கேட்கிறோம். மகிமையின் தேவன், மகிமையின் ஆவியானவர் ஆண்டவரே அப்பா எங்க வாழ்களை நீங்க தொடுங்க என்று சொல்லி நாங்க கேட்கிறோம், அர்ப்பணிக்கிறோம் தகப்பனே. Lord, we just come before you with a
with a heart, oh Father. We come before you with a sacrifice today, Lord, putting ourselves upon the altar today, Lord. ஆண்டவரே அப்பா மீதியா இருக்கிற ஒவ்வொரு நேரத்தையும் என் ஆவியானவர் பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க, வழி நடத்துங்க டாடி. Speak to our hearts today, Lord. Speak your word, oh Father, that your word is still alive today, Lord, that it will, oh Lord, separate, Lord, and then it will convict our hearts today, Lord. ஆண்டவரே உடைய வார்த்தையின் மூலமா இடைப்படுங்க டாடி. எங்களுடைய இருதயத்தை பலப்படுத்துங்க என்று சொல்லி நாங்க கேட்கிறோம் தகப்பனே. வந்த ஒருவரும் வெறுமையா திரும்பாத படிக்க ஆவியானவர் சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் ஒவ்வொருத்தரையும் நீங்க இடைக்கட்டுங்க என்று சொல்லி நாங்க கேட்கிறோம் தகப்பனே. Lord, we just give everything into precious hands of Father. Lord, we ask that your Holy Spirit will take complete control and lead us today, God, into the center of you, will now and forever. In Jesus' most precious name, we ask and receive everything. Amen. Hallelujah, 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 hallelujah. மகிமை நிறைந்தவரே, மகிமை நிறைந்தவரே, hallelujah. Can we all open our mouth? Can we all open our mouth and say, hallelujah, Lord, you're glorious, God, oh Father. You're a glorious Father, Father, hallelujah. You're the glorious one, oh Father. நம்ம பாடின பாடல் தான், மகிமையும் மாட்சிமையும் நிறைந்தவரை மகிழ்வுடன் தொழுது கொள்ளுவோம்னு சொல்லி ஒரு பெரு பாடல் மட்டும் இல்ல. இட் இஸ் ஆல் அபவுட் இன் ஆக்ஷன். ஹல்லேலூயா. வெறும் வார்த்தையாக இல்ல, வெறும் வார்த்தையாக வெறும் இந்த பாடல் எவ்வளவு அழகா பாடலாம், எவ்வளவு மியூசிக்கோட பாடலாம், என்ன சரணம் எப்படின்னா பாடலாம். பட் இட் இஸ் ஆல் அபவுட் we doing it. ஹல்லேலூயா. பணிந்து தொழுது கொள்வோமா அந்த ராத்திரி வேளையில அந்த பரிசுத்த தேவனுக்கு முன்பாக நம்ம பணிந்து கொள்வோமா. ஹல்லேலூயா. It is all about we surrendering before God. It is all about we surrendering before the glorious almighty God. Hallelujah. Liba ramana shagadana mauriyantana mokaraba. Hallelujah, 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 hallelujah. நீர் மகிமை உள்ளவர் அப்பா. வாயிலை திறந்து சொல்லுவீங்களா, நீர் மகிமை உள்ளவர் அப்பா, என்றென்றைக்கும் மகிமை உள்ளவர் அப்பா. ஹல்லேலூயா. அந்த உன்னதமான தேவன் மகிமை உள்ளவர் அப்பா. ஹல்லேலூயா. ஓ ஞானத்தில் நிறைந்தவர். ஹல்லேலூயா, hallelujah, hallelujah, hallelujah. Liba rakaba raba laba raga marabe labuda nama shagaraba lekha raba naga dana mana shagadana mala kadana maukanama. Oh hallelujah. வேத வசனம் சொல்லப்படுது. வேதத்துல பார்க்கும்போது ஒவ்வொரு தேவ ஜனங்கள் ஆண்டவருக்கு முகமுகமாய் தரிசிக்கும் போது they were not an ordinary person. They bow before God. They bow literally before the presence of God. Hallelujah. இன்னைக்கு ராத்திரி வேளை நீங்க சொல்லுவீங்களா, நீர் மகிமை உள்ளவர்னு சொன்னீங்கன்னா, can you all surrender your life? Can you all surrender yourself before the almighty one? Hallelujah. Li shaga marabana mana kadana mana shagada mana garaba. Hallelujah. ராத்திரி வேளை hallelujah. ஆயுள் முழுவதும் உயர்த்தி மகிமைப்படுத்தும். hallelujah. ஆயுள் முழுவதும் உயர்த்தி ஓ hallelujah. ரி shaga rama raba raba rama ரி shaga rama lagalaba. ஆயுள் முழுவதும் உயர்த்திடுவே என்னை அற்புதமாக்கின இயேசுவையே எல்லா புகழும் கனமும் செலுத்திடுவே எல்லாவற்றின் மேலும் உயர்ந்தவரே. சொல்லுவீங்களா? ஆயுள் முழுவதும் உயர்த்திடுவே என்னை அற்புதமாக்கின இயேசுவையே எல்லா புகழும் கனமும் செலுத்திடுவே எல்லாவற்றின் மேலும் உயர்ந்தவரே. குறைவுகள் போக்கும் நிறைவும் நீ, என் ஜீவ அப்பம் நீ, சிறகின் நிழலாய் கூட வரும் எங்கள் மகிமையின் மேகமும் நீ. சொல்லுங்க. குறைகளை போக்கிடும் நிறைவுகள் நீ, எங்கள் ஜீவ அப்பமும் நீ, சிறகின் நிழலாய் கூட வரும் எங்கள் மகிமையின் மேகமும் நீ. ஆயுள் முழுவதும் உயர்த்திடுவே என்னை அற்புதமாக்கின இயேசுவையே எல்லா புகழும் கனமும் செலுத்திடுவே எல்லாவற்றின் மேலும் உயர்ந்தவரே.
ஆயுள் முழுவதும் உயர்த்திடுவே என்னை அற்புதமாக்கின இயேசுவையே எல்லா புகழும் கனமும் செலுத்திடுவேன் எல்லாவற்றின் மேலும் உயர்ந்தவரே. ராத்திரி வேளையில அப்பா நாங்க ஆயுள் முழுவதும் ஆண்டவரை மகிமைப்படுத்திக் கொண்டே இருக்கணும் அப்பா. இந்த வருஷம் 2025ல Lord, this year Lord, Father God, Lord, we want to lift up your name. We want to honor your name, oh God. We want to praise your name, oh Father. We want to praise your name, oh Father. Hallelujah. Lishaga raba raga dana maraga raba. அந்த மேன்மையான உன்னதமான தேவனை மகிமைப்படுத்திக் கொண்டே இருப்போம் அப்பா. இந்த நாட்கள்ல நாங்க இன்னும் மகிமைப்படுத்துவோம் அப்பா. ஹalleluya. கடந்த வருஷத்தை காட்டிலும் இந்த புதிய ஆண்டுல இன்னும் நாங்க மகிமைப்படுத்துவோம் அப்பா. இன்னும் உங்களை நாங்க பிரியப்படுத்துவோம் அப்பா. இன்னும் உமக்காக மகிமைப்படுத்திக் கொண்டே இருப்போம் அப்பா. எங்க வாழ்க்கையில உங்களை மகிமைப்படுத்திக் கொண்டே இருப்போம் அப்பா. ஹalleluya. நீங்க ராத்திரி வேளை ஆண்டவர் சமூகத்தில் அர்ப்பணித்து சொல்லுமா, ஆண்டவரே அப்பா நாங்க உங்களை இன்னும் மகிமைப்படுத்தணும் அப்பா. நாங்க மகிமைப்படுத்தணும் அப்பா. ஹalleluya. எந்த உயர்வுக்கு போனாலும் சரி அப்பா. Lord, we will lift up your name, oh God. We will lift up your name, oh God. The matchless name of Jesus, oh God, will be exalted, oh Father. Lishada rama ragadina makabana garaba. Oh hallelujah. Hallelujah. I can tell you a secret. If you want God to lift up your name, if you want God to exalt your name, if you want God to raise you from your level, hallelujah, to the next level in your workplace, in the next level of your circumstances, it is all about you glorifying God. It is all about you opening your mouth. It is all about you declaring the name of Jesus. நீ வாயை திறந்து ஆண்டவர் மகிமைப்படுத்தும்போது அவர் மேலான ஸ்தலத்திலிருந்து உன்னை ஆசீர்வதிக்கிற தேவனா இருக்கிறார். இந்த ராத்திரி வேளையில நீங்க சொல்லுவீங்களா, ஆயுள் முழுவதும் உம்மை உயர்த்தி கொண்டே இருப்பா. என் நாவுகள் திறக்கும் போது உம்மை மகிமைப்படுத்திக் கொண்டே இருப்பா. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. கர்த்தருக்கு புதிய பாடல் பாடிக்கொண்டே இருக்க போற. லீஷகா மரா மனா தீனாமா கபானா கரபா லீபா ரகனனா ஹுஷகர மௌரியந்தனமா. Oh hallelujah. If you want God to change your season, sing and glorify, sing and exalt, sing and magnify his name. Le shodana ma radana dinama kabanama le ma ragadana mo shagarama uli andanama. It changes your situations. Hallelujah. In this night and God says it changes things. It changes seasons because it is you. Hallelujah. It is God who's making things possible. Hallelujah, 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 hallelujah. Li shadabara mana shangarama liba ragadana mana shagadama garama miga mara kama nakama. You may say, oh hallelujah, you may say, I don't know how to exalt God. ஆண்டரை எப்படி மகிமைப்படுறது எனக்கு தெரியல, ஆண்டரை எப்படி துதிக்கிறது எனக்கு தெரியல, ஆண்டருக்கு எப்படி நான் பாடுறது தெரியல, ஆண்டரை எப்படி துதிக்கிறது எனக்கு வெறும் ஒரு ஐடியாவே இல்லை நீங்க சொல்லலாம். Hallelujah. It is all about you calling on to the name of Jesus. It is all about you calling on to the most highest God. Hallelujah. He is the most holiest one. He is the one who is most precious one. Hallelujah. Rema kara dana mana shagarama. Hallelujah, 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 hallelujah. Lodama kama ragadina mana shagadama. Oh Ritya, God says it is you. Open your mouth and start calling on the name of Jesus. It is all about you opening up your mouth. It is not about someone. It is not about someone singing song for you. It is not about someone singing song and you're hearing it. Hallelujah. It is you opening your mouth. Your breakthrough comes when you open your mouth. Oh, Rima, Kaba, Raba, Raba. Your life will change when you open your mouth. Ma Sheka Mara Mana Dinama. Mo Sandiantona Mokana Mokanama. Mo Shakarama Reandana Mokanama. Hallelujah. Oh Shakarama Nagadamo Karaba. Oh மறைந்திருக்கிற காரியங்கள். Oh hallelujah. மறைந்திருக்கிற காரியங்கள். Oh கர்த்தர் இந்த ஆண்டுல. Oh hallelujah. He is going to shake the things that is bounded by your life. Hallelujah. மறைந்திருக்கிற காரியத்தை, யாருக்கும் தெரியாத இருக்கிற காரியத்தை கர்த்தர் இந்த ஆண்டுல உன் வாழ்க்கையை திருப்பி போடும்படியாக, உன் வாழ்க்கையை தலைகீழாய் மாற்றும்படியாக லீஷக மௌரியம் தன மௌகனமா. Hallelujah, hallelujah, hallelujah,
Hallelujah, hallelujah, Lord. Let this child will start exalting your name, oh God. Let this child will open your mouth and start calling your name, oh Father. Maunama irukka podalappa. Lord, we speak life over a life. He will not be a person who is so shy, Lord. Hallelujah. மற்றவங்க என்ன சொல்லுவான்னு கவலைப்படாம she is going to speak, Lord Father. She is not going to lease ball about the people of God. Oh, சுற்றியுள்ள நண்பர்களை பார்க்க போறல, சுற்றியுள்ள சூழ்நிலை பார்க்க போறல, சுற்றியுள்ள குடும்பத்தின் சூழ்நிலை பார்க்க போறல. But Lord, in the sadness, in the waiting times, in the lonely times, she is going to sing joyful song, oh Father. She's not going to sing a morning song. அழுகையின் பாடலை பாட போறதுலப்பா. ஓ, ஆனந்த மகிழ்ச்சியோடு ஆனந்தத்தோடு கர்த்தர் நாமத்தை உயர்த்தி பாடுகிற மகளாய் மாற போறதுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. லீகா நாமா கபூனியா தன்னமா லகனமா. Hallelujah, hallelujah, hallelujah. Oh, hallelujah. Re shaba mama kaba nagaraba. Oh, we thank you, Lord. We thank you, Lord. We thank you, Lord. The breakthrough is going to come, Lord Father, in this life, oh Father, in our life, oh Father. Hallelujah, 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 hallelujah. Lord, we thank you, Lord. We thank you, Lord. We thank you, Lord. We thank you, Lord. We thank you for raising up, oh Father. Thank you for raising up, oh Father. Moshama Rama Nakaraba. Ratri Vela. The God's coming over Pilegale Walkio in Andla. Hallelujah. Lord, you said that this year will be a divine intervention, oh Father. In Andla, or Pudia, David, Raja. Hallelujah. Lord, we pray that you will intervene in the children's life. You will intervene and you will step into a life, oh Father. Moshema Rabana Handanama Mohiantanamana Shagadana Hundanama. Lord, we pray John 16:13 to come forth. John 16:13 to come forth in your life, oh Father. Let the Spirit of truth will guide us in all the truths, oh Father. Hallelujah, hallelujah. In the ஆண்டுல இப்பேற்பட்ட காரியம், இப்பேற்பட்ட மகத்துவமான காரியங்கள் அப்பா, this is the promise that you have given us, oh God, for every body of Christ, oh Father. Oh, தேசத்தில் உள்ள உலகத்தில் உள்ள ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்கும் ஒவ்வொரு ஜனத்துக்கும் Lord, நீங்க கொடுத்த வாக்குத்தத்தம் அப்பா. லீகாமா ரபானா ஷகரமா. It is a spirit of truth will intervene. The spirit of truth will come and guide us, oh Father. Hallelujah. இந்த ஆண்டுல 2025 எப்படி இருக்க போறது தெரியாம இருக்கலாம். But Lord, we pray and ask. We pray and we ask, oh Father, that you will guide us. You will guide us in this year. Oh, வழி தெரியாம அலைந்து திரிந்திருக்கிற குடும்பங்கள் வாழ்க்கையில, oh hallelujah, oh Rama Kamaniam Tanama, that you will guide our families, you will guide our children, oh Father, you will guide our people, oh Father. அந்த வெட்டாந்தரையில அந்த தேவ ஜனங்களை நீங்க நடத்தி கொண்டு போனீங்கன்னா இன்னைக்கு இந்த அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்களை வெட்டாந்தரையில நீங்க நடத்தி கொண்டு போனீங்கன்னா எங்களையும் நடக்க வல்லவரா இருக்கீங்க, எங்களையும் நடத்தி கொள்ள போகிற நல்ல தேவனா இருக்கிறீங்கப்பா. Lord, if you can able to do in the Egypt, oh God, you can able to do it now, Lord Father. You can able to do in this 2025, Lord. Hallelujah, 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 hallelujah. Lord, let there be divine guidance, oh God. Divine guidance will come forth, oh Father, Lord. Lord, we thank you for this promise. Lord, we thank you for this promise to be fulfilled this year, Lord Father. Lord, உமக்கு நன்றி. நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே அப்பா. அநேக நாங்க சாட்சிகளை கேட்கப்படுறதுக்காக நன்றி, அநேக சாட்சிகளை கேட்கப்படுறதுக்காக நன்றி செலுத்துறோம் தகப்பனே அப்பா. நீ பெரிய காரியங்கள் செய்யுங்க, நீ நடத்துவீராக. இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. Amen, amen. So can we all read the Ephesians prayer together? Maybe I want one person to pray this the Ephesians prayer, Ephesians 3:14-21. Maybe Abhishek, can you switch on your mics and start praying, Pa? Dear Lord, I bow my knees to the Father of our Lord Jesus Christ, from whom the whole family in heaven and earth is named, that he would grant me, according to the riches of his glory, to be strengthened with might through his Spirit in the inner man, that Christ may dwell in my heart through
faith, that that I am being rooted and grounded in love, may be able to comprehend with all the saints what is the width and length and breadth and height, to know the love of Christ which passes knowledge, that I may be filled with all the fullness of God. Now to him who is able to do exceedingly abundantly above all that we ask and think, according to the power that works in me, to him be glory in the church by Christ Jesus to all generation forever and ever. Amen. 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 Praise God. Praise God. Praise Lord, everyone. Once again, praise Lord. Subhana. Praise Lord, Ritya. Praise the Lord. Praise Lord, Ma. Okay, so let's. Sorry, என் throat out ஆயிடுச்சு டக்குன்னு என்னன்னு தெரியல. So Lord help, Lord. So let's go to the session part. Okay, so இன்னைக்கு before we go forward, இந்த வருஷத்துல ஆண்டவர் எல்லாருக்கும் ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்திருப்பாரு. கரெக்டா? God would have given a promise word for everyone. Like God would have spoken to you personally certain things. And this is a time where we exalt the Lord's name. Okay, so இன்னைக்கு இந்த வருஷத்துல ஆண்டு உங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தங்களை சொல்லாமா? ஆண்டு இந்த வருஷத்துல என்ன உங்கள்கிட்ட பேசினாரு? துவங்கத்துல இருந்து ஆரம்பிச்சு it is almost 2 weeks now. Okay, 1 or 2 weeks is over. So what is the one word that God strengthened you this year? Okay, கொஞ்சம் மைக் ஆன் பண்ணி கொஞ்சம் சீக்கிரமா பேசுங்க, so that we can go quickly to the word of God. முதலாவது யார் ஆரம்பிக்கிறீங்க? Okay, let us go in ஆரம்பிக்கலாம். அபிஷேக் சொல்லுங்கப்பா. எனக்கு ஈவன் வித் அவர் ஷார்ட் கமிங்ஸ், ஏதாவது காரியங்கள் சொதப்புனாலும், நம்ம தவறான முடிவுகள்னால நம்மளே அறியாம ஏதாவது தவறுனால மற்றவங்க பாதிக்கப்பட்டு நிறைய குழப்படங்கள் நம்ம இருக்கிற இடத்துல இருக்கும்போதும் ஆண்டவர் ஸ்டில் லவ்ஸ் அஸ் ஈவன் வித் அவர் ஷார்ட் கமிங்ஸ் அப்படிங்கிற வார்த்தை ரொம்ப பெஸ்ட். Amen. Amen. Praise God. Praise God. Okay. Anyone else? Q-Train, நீங்க? Q-Train இல்ல Olive? இந்த வருஷம் எனக்கு வாக்குத்தத்தம் என்ன அப்படின்னா, நானே உன் பங்கும் உன் சுதந்திரமா இருக்கிறேன் அப்படின்றாரு. ஸோ அவர் தான் எல்லாத்துலயுமே. ஸோ மற்றவங்க மற்றதை கன்சிடர் பண்ணாம அவரை மட்டும் எல்லா விஷயத்துலையும் ஃபர்ஸ்ட் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கற்றுக் கொடுத்தாரு. Amen. Amen. Praise God. Praise God. Okay. Okay. தம்பி இருக்காங்களா? அவன் ரீசார்ஜ் பண்ணி விடலன்னா நான் பிரேயருக்கு வரமாட்டேன்னு சொல்லிட்டு இருக்கேன். ஓ, ரீசார்ஜ் பண்ண டிமாண்டா? ஓகே. சரி சரி. உன்னதானே கூப்பிடுறாங்க. பிரைஸ் லார்ட்னா. என்னப்பா டிமாண்ட் பண்றியா? டிமாண்ட் பண்றியா? சொல்லுங்க. புரியல. ஆண்டவர்கிட்ட டிமாண்ட் பண்றியா ஆண்டவர் காரியத்துக்கு? சரி, ஓகே. சோ இந்த வருஷத்துல ஆலிவ், இந்த வருஷத்துல உனக்கு கொடுத்த ப்ராமிஸ் வேர்ட் என்ன? இல்ல ஆண்டவர் உன்னோட என்ன பேசினார்? கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான்.
ஓகே, பிரைஸ் காட். ஓகே, ஸோ அப்போ கர்த்தருக்கு பயப்பட போற, அப்போ நீ ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிக்க போறார், கரெக்டா? அப்போனா நீ வந்து அக்காட்ட கேட்க வேணாம், ரீசார்ஜ் பண்ண வேண்டாம். ரீசார்ஜ் பண்ணுங்க, அக்காட்ட கேட்க வேணாம், ஏன்னா கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்க போறார், கரெக்டா? அப்படிதானே? ஆமா. ரைட், சூப்பர், ரைட். ஓகே ஓகே, எனிவன் எல்ஸ்? சுபர்ணா, ரித்யா, அனிஷா, டேனியல்? ஹலோ, இருக்கீங்களா? நான் சொல்லணும். ஆண்டவர் கொடுத்த வார்த்தை வந்து டியூட்ரானமி 26:19. நான் உண்டு பண்ணின எல்லா ஜாதிகளை பார்க்கிலும் புகழ்ச்சியிலும் கீர்த்தியிலும் மகிமையிலும் உன்னை சிறந்திருக்கும்படி செய்வேன். கர்த்தரான எனக்கு பரிசுத்த ஜனமாய் இருப்பாய் என்று நான் உனக்கு சொல்லுகிறேன். இந்த வார்த்தை தான் ஆண்டவர் கொடுத்தார்னா. Amen, amen. Praise God, praise God. Okay. Anisha, Subarna, Ritya. கேக்குதா? கேக்குது அனிஷா, சொல்லு. வாக்குத்தத்த வசனம் சர்ச்ல எடுத்தப்போ ஆண்டவர் கொடுத்தது வந்து Hello. I asked about the cards which God gave. Okay. I said the promised word which God spoke. Yeah, the promise word which God spoke was அதுவும் வாக்குத்தத்த வசனம் தான், because I really liked that verse that God gave me. But ஆண்டவர் வந்து பேசின வசனம் வந்து it was from Jeremiah 1:11 and 12. The word says like this. The Lord spoke to Jeremiah and asked Jeremiah that, what do you see, Jeremiah? And Jeremiah replied that I see an almond branch. And then the Lord replied that you have seen correctly, for I am watching to see that my word is fulfilled. So இந்த வார்த்தை தான் ஆண்டவர் கூட பேசின வார்த்தை. So God was speaking about breaking forth and flourishing. That was a key word that God spoke to me this year. ஆனா இன்னொரு வசனம் வந்து என்னன்னா, உலகத்தின் முடிவு பரியந்தம் நான் உன்னோடு கூட இருக்கிறேன். அந்த வசனமும் ஆண்டவர் வந்து கொடுத்தாங்க. So yeah. Okay, nice. Okay, so அதெல்லாம் ஷேர் பண்ணீங்க. So I'm not sure whether is it given as a cardல நீங்க சூஸ் பண்ணி இங்கி பாயிண்ட் பாங்கி போட்டு சூஸ் பண்ணுமா எடுத்தீங்களான்னு தெரியாது. பட் ஆர் இஃப் நாட் சர்ச்ல இல்லை அவர் சர்ச்சுக்காக கொடுத்த வாக்குத்தத்த வசனமா அது எனக்கு தெரியாது. பட் ஐம் ஜஸ்ட் ஆஸ்கிங் லைக் வாட் காட் ஸ்போக் டு யூ பர்சனலி இன் திஸ் இயர். ஓகே, மேபி நீங்கள் பைபிள் படிக்கும்போது கூட அது ஆண்டவர் உங்களோட பேசியிருக்கலாம், இல்லை ஒரு சில வாட்டி தேவ மனுஷன் உங்களுக்கு ஜெபித்து வார்த்தை கொடுத்துருக்கலாம், இல்லை வந்து it is somewhere where God spoke to you personally when you're praying, or maybe anything like this. Okay, so yeah, anyone else? Subhana, Ritya? Subhana, Ritya, இருக்கீங்களா? Okay, so for me, okay, Ritya says I'm traveling. Okay, there's no issues. So நீங்கள் உங்களோட ஓகே நீங்கள் ஸ்கிரிப்சர் வந்து இதில் போடலாம், என்ன ஆண்டவங்களோட பேசினாருன்னு சொல்லி டைப் பண்ணலாம். ஓகே, ஸோ ஃபார் மீ இந்த வருஷத்தில் when I was praying, God gave me this. I will climb up. Okay, so it says from Habakkuk 2, Habakkuk 2, 1 and 2. I will climb up to my watchtower and stand at my doorpost. Sorry, God post. There I will wait to see what the Lord says and how
he will answer my complaint. And the Lord said to me, write my answer plainly on tablets so that a runner can carry the correct message to others. அடுத்த வசனம் சொல்லுது, this vision is for future time. It describes the end and it will be fulfilled. If it is slow in coming, wait patiently, for it will surely take place and it will not be delayed. Okay, this is what God spoke to me when I was praying for me. Okay, so initially I thought this word is for God's community, but ஆண்டவர் வந்து இந்த வசனம் வந்து 2024ல இருந்து through a pastor, he was preaching on this word, and just God just reminded, இன்னொரு வருஷம் சொல்லுது, write the vision plainly on the tablet என்று சொல்லப்பட்டிருக்கு. So there are visions where God has given me, or God spoken to me many things, both பர்சனலியா இருக்கலாம், இல்ல மினிஸ்ட்ரி வைஸா இருக்கலாம், இல்ல ஃபேமிலி திங்ஸா கொடுத்துக்கலாம். But God has given it, but God is asking me to write certain things what God is speaking to me, but I'm delaying it. So அதனால தான் ஆண்டவர் அந்த வார்த்தை கொடுத்தாரா எனக்கு தெரியல. I believe that God wants me to do certain take some initiatives for doing for the Lord's work. Okay, so yeah, praise God. Okay, வேற யாராவது ஷேர் பண்றீங்களா? அபிஷேக் ரொம்ப நாள் டைப் பண்றீங்க. Isaiah 45:3, Abhishek says, I will give you hidden treasures, riches stored in secret place, so that you may know that I am the Lord, the God of Israel, who call you by name. Amen. Praise God. Praise God. All right. Okay. Anyone else? Okay. So let's go to the word. Okay. So number we'll be meditating. Okay, so I said that this year is going to be God has given this year of divine intervention. Okay, தமிழ்ல தெய்வீக இடைப்படுதல் அப்படின்ட்டு எனக்கு தெரிஞ்ச டிரான்ஸ்லேஷனா சொல்லியிருக்கேன். ஸோ மேபி நீங்க ஏதாவது ரிசர்ச் பண்ணி பார்த்தீங்களா, வாட் இஸ் இன்டர்வென்ஷன்? ஸோ டேனியல், யூ நோ எனிதிங் அபவுட் திஸ்? கியூட்லேன், அனிஷா, தெய்வீக இடைப்படுதல் கரெக்டா தமிழ்ல? ஏதாச்சும் கொஞ்சம் பேசுங்க. அனிஷா, is it correct? Is it தெய்வீக இடைப்படுதல் in Tamil? Yeah, அந்த மாதிரி சொல்லலாம். Okay, right. Okay, so let me say a few things. Okay, this is the promise where God has given us, that John 16:13, when the Spirit of truth comes, he will guide you into all the truth. He will not speak on his own, but he will tell you what he has heard. He will tell you about the future. Okay, so இன்னொரு version நான் படிக்கும்போது சொன்னேன் that he will unveil the reality of every truth within you. Okay, unveil அது அப்படின்னா உனக்குள்ள மறைந்திருக்கிற காரியம், இல்லை உன் வாழ்க்கைக்குரிய காரியங்கள், மறைந்திருக்கிற காரியங்கள். ஏன்னா பிகாஸ் மெனி டைம்ஸ் we're not sure நம்ம வாழ்க்கையில் என்ன நடக்க போகுதுன்னு தெரியாது. கரெக்டா? So we don't know about how our life is going to be. நான் எங்க வேலை செய்ய போறேன், எப்படி எந்த இடத்துல ஆண்ட வாக்குதான். இப்போ எல்லாரும் சொன்னீங்க ஆண்ட வாக்கு தந்து கொடுத்தாருன்னு வசனம் பேசினாரு, இந்த சொல்லிங்க எல்லாம் சொன்னீங்க. So but in order to make us to walk into that promise, or make us to get established on the promise, or make us to inherit the blessings, we need this the truth of the Holy Spirit. Okay, and what he does was he will unveil and he brings message and reveals to us. Okay, இதுதான் நம்ம லாஸ்ட் வீக் நான் சொன்ன காரியம். இது இன்னொரு வருஷன்ல சொல்லப்படுது. And இந்த வசனத்துல you can see that he reveals prophetically to you what is going to come in the future. That is what he does.
Okay, so that is what when the man of God prays for you, and sometimes he lays hands on you, உங்க மேல கை வச்சு உங்க மேல தீர்க்கதரிசனம் அறிவிப்பாங்க. கரெக்டா? அது யார் சொல்ல? அவங்க சொல்றது இல்ல, அவங்களோட எபிலிட்டியில சொல்றது இல்ல. It is the work of the Spirit, it is the work of the God who speaks about the future things. Okay, that is what we see in this translation. தமிழ்ல அழகா போட்டிருக்கு, சகல சத்தியத்திற்குள்ளும் உங்களை நடத்துவார் அப்படின்னா, இங்கிலீஷ்ல அதே லிட்டரல் டிரான்ஸ்லேஷன் பார்த்தோம்னா, he will guide you into all the truth. ஓகே, தனிப்பட்ட விதமாக உங்களை அந்த அந்த பாதைக்குள்ள, ஓகே, அந்த டெஸ்டினிக்குள்ள, அந்த வழிகளுக்குள்ள உன்னை வழி நடத்தி கொண்டு போவார் சொல்லி லாஸ்ட் மண்டே பார்த்தோம். இன்னொரு வெர்ஷன்ல இப்படி பார்த்தோம், மெசேஜ் டிரான்ஸ்லேஷன்ல it says the Spirit of truth, he will take you by hand and guide you into all the truth there is. Okay, he take you by hand and guide you அப்படின்னா, உங்களோட கரத்தை எடுத்து என்ன பண்ணுவாரா, பாதி வழியில விட்டு போற மாட்டாரு. உங்க கரத்தை அவர் கரத்துக்குள்ள இணைத்து உங்க கரம் பிடிச்சு என்ன பண்ணுவாரா, அந்த பாதைக்கு நேராய் உங்களை நடத்தி கொண்டு போவார். அண்ட் உங்களை பாதி வழியில விட்டுட்டு போகிற ஒரு நல்ல தேவன் அல்ல. This truth of the Spirit, he takes you by hand. Okay, நம்ம ரோட் கிராஸ் பண்ணும்போது, ஒருவேளை நீங்க சின்ன வயசுல இருக்கும் போது நோட்டீஸ் பண்ணீங்களா எனக்கு தெரியாது, பட் ஆனால் நீங்க கொஞ்சம் நோட்டீஸ் பண்ணி பாருங்க. இல்ல ரோட்டை கிராஸ் பண்ணும்போது where you can see a father holding on the child's hand, சின்ன பிள்ளைகளோட கரத்தை பிடிச்சு கொண்டு அவங்க ரோட் கிராஸ் பண்ணுவாங்க. கரெக்டா? ஆனா அதே கொஞ்சம் வருஷம் கொஞ்சம் நாட்கள் கடந்ததுக்கு அப்புறம் என்ன ஆகும்னா, அந்த தகப்பனாருக்கு கொஞ்சம் வயசானதுக்கு அப்புறம், where you will see the children will holding on to their father's hand and then you're walking. That is what called to be hand in hand. Okay, கரத்துக்குள்ள கரை வச்சு சும்மா ஏனத்தரம் இழுத்து கொண்டு போக மாட்டாங்க. ஏன்னா எந்த சேதம் வந்துடக்கூடாது, எங்க வழி விலகி போயிடக்கூடாது, எந்த இடத்துல விழுந்து போயிடக்கூடாதுன்றதுக்காக, let be old people or let be small child or whatever it is, he grabs hold of your hands and he takes you onto that right path, right direction. That is what we needed. இன்னைக்கு நம்ம எல்லாரும் சொல்ல முடியும், என்னால இந்த 2025ல ஃபுல்லா கடந்து போயிட முடியும் சொல்ல முடியுமா? இன்னைக்கு சொல்ல முடியுமா? முடியாது. ஏன்னா we will not know what is going to happen tomorrow, we will not know what is going to happen in the next month. Correct? We will not know how our life is going to be and what difficulties are going to be. எதுவுமே நம்மளுக்கு தெரியாது. கரெக்டா? it is something like நம்ம எப்படின்னா கண்ணை கட்டி காட்டுல விடுவாங்களா? கரெக்டா? இல்ல கண்ணை கட்டி இந்த ஒரு ரூம்ல விட்டா எப்படி பண்ணுவோம்? திக்கி தடுமாறி நிற்போம். அதுதான் நம்ம வாழ்க்கை. 2025 இல்ல 2026, whatever it is, okay, maybe some people would have been stepping into new workplaces or new office, or some people can step into new life or new house or new country or whatever you name it. Okay, but enga ponalum we will be thinking, we will be looking for a helper, we will be looking for people around to come and help us. But you know what, மனுஷங்கள் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் இந்த தேவன் நம்மளை தனிமையா விட்டு போகிற தேவன் அல்ல. அவர் கடைசி வரையும் என்ன பண்ணுவாங்க, கடைசி தருணம் வரையும் he grabs hold of our hands and make us to walk. That is why I showed a image last week. என்ன காமிச்சேன்னா, it is something we are in the pathway crossing from one destiny to the next destiny. ஒரு பிரச்சனையில இருந்து அடுத்த ஒரு மேற்கொண்டு வருகிற பாதைக்குள்ளாய் கடந்து போகிறோம். அந்த பாதை நடுவுல இருக்கிறோம். இதுதான் நம்ம கண்டிஷனா இருக்கு. It is I can because this is what the image where God put my heart. If I say for Anisha, if I say for Thutley, if I say for Daniel, if I say for Ritya, Subanna, or whoever in this God's community, எல்லாரும் ஒரு பாதையில இருந்து அடுத்த பாதைக்குள்ள அடுத்த பிளேஸ் டெஸ்டினிக்கு ரீச் பண்ற நடுவுல we are struggling. And there are people in this place, there are people in this community, அது ஒரு குடும்பமா இருக்கலாம், இல்ல ஒரு தனிப்பட்ட ஒரு நபராக கூட இருக்கலாம். They are thinking in the mind, did I take a wrong decision in my life? Did I take into a wrong thought? ஏதோ மனுஷங்க சொன்னாங்களே நடந்துட்டேன்,
இல்ல என்னோட இமேஜினேஷன்ல தோணுன காரியத்தை வைத்து நான் ஆரம்பிச்சுட்டேன் அப்படி சொல்லி, there are people who are thinking just like this man in the middle of the road. And you know what, அந்த நடுவுல அந்த இடைப்பட்ட இடத்துல, அந்த தனிமையா நிற்கிற இடத்துல ஆண்டவர் சொல்றாரு, I'm going to guide you, I'm going to lead you forward. அதனால்தான் இந்த வருஷம் ஆண்டவர் கொடுத்த வசனம் இதுதான், a year of divine intervention. Divine intervention என்னன்னா, directly God stepping into our life, directly God coming into our zones. இந்த இடத்துல இந்த நபரை பார்த்தீங்கன்னா, is somewhere in the middle of the bridge or middle of a difficult path. இந்த இடைப்பட்ட இடத்துல தான் it is where God coming. கொஞ்சம் நினைச்சு பாருங்க, such a big God who is on the throne, who is seated above, he is not seated below. Okay, கீழே இல்ல, தேவனோட கிறிஸ்து வலது பாசத்துல, கிறிஸ்து இயேசு எங்க பிதாவின் சரணத்துல இருக்கிறாரு, கரெக்டா? But such a big God who is coming, who is sending a helper, who is sending a counselor for you to cross over certain struggles in your life. Amen. So this is what God is going to do it in this year. நீங்க நம்பினாலும் நம்பாவில்லை, இதுதான் நடக்க போகுது. And we are going to hear certain testimonies telling that God enabled me to cross over certain challenges in the workplaces, challenges in the families, challenges in a personal way, challenges that they are facing in a hidden way. இந்த இடத்துல தான் ஆண்டவர் என்ன பண்ண போறான், he is going to intervene. ஒரு தெய்வீகமாக ஒரு இடைப்படுதல். ஓகே, இந்த நாள் வரையும் ஆண்டவர் நடத்தினாரா கேட்டீங்கன்னா நடத்திருக்காரு. ஆனாலும் இந்த புதிய ஆண்டுக்குள்ள போகும்போது இனிமேலும் எப்படி நடத்த போறோம்னா, கடந்த வருஷத்துல உள்ள அந்த அனுபவம் இல்ல, ஒரு புதிய அனுபவத்துக்குள்ளாய் கொண்டு போய் ஆண்டவர் செய்ய போறாரு. ஓகே, this is what we say. And என்ன சொல்ல முடியுமா, what is the spirit of truth? Who is the spirit of truth? யாருக்கா தெரியுமா? Who is the spirit of truth? Anyone? Cutelin, சொல்லுங்க. யாருமா? கொஞ்சம் சத்தமா பேசுங்க, கேட்கல. Holy Spirit. Okay, Holy Spirit. All right. Okay, super. Nice. So before I go on to this Holy Spirit, okay, அவருக்கு பல பெயர்கள் உண்டு. ஓகே, பட் ஆனா இன்னைக்கு இந்த ஒரு சின்ன தாட், ஓகே, which I saw yesterday, and God made me to see through this. Okay, இந்த இமேஜ்ல என்ன பாக்குறீங்க? What do you see in this image? Subarna, okay. Subarna says lift. The Holy Spirit. The Holy Spirit illama, the lift. Okay, lift lobby. Okay. Okay, anyone else? Where enna paakreenga? Where enna lift theriyudhu? So எத்தனை பேர் லிஃப்ட்ல டிராவல் பண்ணிருக்கீங்க, எலிவேட்டர்ல டிராவல் பண்ணிருக்கீங்க? அபிஷேக் பண்ணிருக்கீங்களா? எல்லாரும் டிராவல் பண்ணிருப்பீங்க, எல்லாருக்கும் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருந்திருக்கும். And okay, so what do you notice when you get into a lift? ஒரு நீங்க let's say you are இந்த லிஃப்ட் லாபி. ஓகே, ஒரு லிஃப்ட் லாபி. இந்த லிஃப்ட் லாபில இருந்து லிஃப்ட்டுக்காக எல்லாரும் அந்த பட்டன் ப்ரெஸ் பண்ணி லிஃப்ட் வருதா அப்படின்னு பார்ப்பீங்க. லிஃப்ட் ஒரு சில லிஃப்ட் மேலே போகும், ஒரு சில லிஃப்ட் கீழே வரும், டைரக்ஷன்ஸ் காமிக்கும், ரைட்? ஸோ ஆனா லிஃப்ட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் யூ வில் கெட் இன் டு த லிஃப்ட். அப்போ என்ன நோட்டீஸ் பண்ணுவீங்க? ஃப்ரண்ட்ல இருந்தா ஃபர்ஸ்ட் உள்ள என்டர் ஆயிடலாம், வயசானவங்க இருந்தா வழி விடணும், உள்ள போயிட்டா ஃபேன் இருந்தா போடணும்னு யோசிப்போம், இல்லை நம்ம போக வேண்டிய ஃப்ளோர் ஃபர்ஸ்ட் செலக்ட் பண்ணுவோம்.
சரி, ஓகே ஓகே. யூ ஓகே. about entering and going out. ஓகே சரி, ஓகே. வேற யாராவது? லிஃப்ட்டுக்குள்ள நீங்க போயிட்டீங்க. நீங்க 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 போக வேண்டிய ஃப்ளோரும் ப்ரெஸ் பண்ணிட்டீங்க. வேற என்ன நோட்டீஸ் பண்ணுவீங்க? அனிஷா? கரெக்டா அந்த ஃப்ளோருக்கு போகுதான்னு. ஆஹா, சரி. சம்டைம்ஸ் சொல்ல அனிஷா, கரெக்டா அந்த ஃப்ளோருக்கு போகுதான்னு அந்த மானிட்டர் பார்த்துட்டே இருப்போம். ஓகே, கரெக்டா ஃப்ளோர் போதான் பார்ப்பீங்க. சரி, வேற யாராவது? ஓகே, Subhana says easily we can reach the top floor, no struggles in climbing the stairs. ஓகே சரி, ஓகே. this is not I'm trying to say. ஒரு லிஃப்ட்டுக்குள்ள நீங்க போயிட்டீங்க, நீங்க போக வேண்டிய ஃப்ளோரும் ப்ளஸ் பண்ணிட்டீங்க, அந்த லிஃப்ட்டுக்குள்ள நிக்கிறீங்க. என்ன நோட் பண்ணுவீங்க அதுக்கப்புறம்? லெஃப்ட் இறங்கிச்சுன்னா அது வந்து ஒரு மாதிரி வெயிட்லெஸ்ஸா ஃபீல் பண்ணுவோம். வெயிட்லெஸ்ஸா ஃபீல் பண்ணுவீங்களா? சரி, ஓகே. டேனியல், நீங்க என்ன நோட் பண்ணுவீங்க? டேனியல் இருக்கீங்களா? நம்ம பிரஸ் பண்ண அந்த டைரக்ஷன்ல போதான்னு பார்ப்போம்னா. ஓகே, அதுக்கு முன்னாடி ஒரு ஸ்டெப் இருக்கு. ஆக்சஸ் வச்சு ஃப்ளோர் பிரஸ் பண்ணு. என்னது? இப்போ என் அபார்ட்மெண்ட்ல என்னோட ஃப்ளோருக்கு போகணும்னா ஆக்சஸ் வைக்கணும். ஆக்சஸ் வச்சாதான் நான் என்னோட ஃப்ளோருக்கு போக முடியும். ஓகே, ஆக்சஸ் வச்சா ஓபன் ஆகும். ஓகே, அதுக்கப்புறமும் நடக்குது. there are certain things will happen. Okay, let me show like this. Okay, I think Subhana ரொம்ப நாள் ட்ரை பண்றீங்க. Okay, stainless steel, what do you notice this? What do you say this? Sorry, என்னோட மவுஸ் தெரியுதா? What do you call this? Doors. Okay, doors. லிஃப்ட்டுக்குள்ள என்டர் ஆனதுக்கு அப்புறம் பட்டன் பிரஸ் பண்ணுவீங்க. Do you guys notice on the door? Door open ஆகுது, க்ளோஸ் ஆகும். But there are doors which will not close sometimes. Notice பண்ணிருக்கீங்களா? பட்டன் அந்த ப்ரோ நம்பர்லாம் பிரஸ் பண்றீங்க, ஆனாலும் என்ன பண்ணுவீங்கன்னா அந்த க்ளோஸ் பட்டனை பிரஸ் பண்ணுவீங்க. இல்ல உள்ள யாரா வராங்கன்னா ஓபன் பட்டனை பிரஸ் பண்ணுவீங்க. கரெக்டா? யாரா பண்ணிருக்கீங்களா அந்த மாதிரி? சென்சார் இருக்கும், ஆட்டோமேட்டிக்கா யாராவது கையை விட்டாலோ இல்ல நடுவுல வந்தாங்கன்னா ஸ்டாப் ஆயி திறந்துடும். Okay, that is okay, but I'm trying to say is where you will close the door, and the door close பண்ண டைம்ல there are certain times where a door will reopen. நேத்து தினத்துல I was doing something and எங்க வீட்ல உள்ள லிஃப்ட்டுக்குள்ள நான் போகும்போது I was just noticing, lo and behold, நான் இந்த இண்டஸ்ட்ரியில ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். I have done many things, many designs, many projects, எல்லாமே பண்ணியிருக்கேன். And literally I was just seeing this லிஃப்ட்டுக்குள்ள உட்காந்துட்டு I was just seeing வேற லிஃப்ட்ல யாரும் இல்லை, நான் மட்டும் தான் இருந்தேன். அண்ட் நான் உள்ளேயும் போயிட்டேன், ஃப்ளோர் நம்பரும் ப்ரெஸ் பண்ணிட்டேன், டோர் க்ளோஸ் பட்டனும் ப்ரெஸ் பண்ணிட்டேன். ஆனாலும் வாட் ஹேப்பன் வாஸ், லிஃப்ட் மூவ் ஆகிற மாதிரி இருந்துச்சு, ஆனா அதே ஃப்ளோர்ல இந்த டோர் திருப்பி ஓப்பன் ஆச்சு. It opened and closed few times. And now I thought, okay, something problem with the lift இருக்கலாம் அப்படின்ட்டு I thought it. And எனக்குள்ள ஒரு கேள்வி வந்துச்சு, why this lift is not moving? Why இந்த lift closed ஆகுது, ஓப்பன் ஆகுது, ஆனால் ஏன் மூவ் ஆக மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி கேள்வி இருந்துச்சு. அண்ட் டெக்னிக்கலி நீங்க எவ்வளவுதான் லிஃப்ட் டோர்ஸ் இருந்தாலும் சரி, லிஃப்ட் பட்டன் இருந்தாலும் சரி, இல்ல அனிஷா சொன்ன மாதிரி ஆக்சஸ் கார்டு இருந்தாலும் சரி, இல்லைனாலும் சரி, லிஃப்ட் will run.
But technically, when the door closes, there is an electricity that passes into a switch. ஒரு எலக்ட்ரிசிட்டி, ஒரு பவர் வந்தாதான் அந்த லிஃப்ட் க்ளோஸ் ஆன டோர் லிஃப்ட் என்ன பண்ணுமா, மூவ் ஆகுமா. எத்தனை பேருக்கு புரியுது எனக்கு தெரியல, பட் ஐ அம் ட்ரைங் டு டெல் திங்ஸ் வாட் காட் டாட் மீ. when the door opens, lift door open ஆச்சு, lift door close ஆகும். this is the normal thing. அந்த டோர் ஓப்பனிங் டைம்ல எந்த ஒரு எலக்ட்ரிசிட்டியும் பாஸ் த்ரூ ஆகாது. ஆனா when the door closes in, there is an electricity which passes through a particular switch. அந்த switchக்குள்ள electricity பாஸ் ஆனா மட்டும்தான் that lift will move from one level to next level. And this is what God taught me yesterday. In order to move from one level to next level, or in order to you moving from one place to the next destiny, you need the power of the Holy Spirit. You need the anointing of God to reach to the destiny. இன்னைக்கு நீங்க சொன்னீங்களே எல்லாருக்கும் வாக்குத்தத்தம் கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த ஆண்டுல வாக்குத்தத்தம் கொடுக்கப்பட்டிருக்கு. It is all good. It is all good for your life. It is so happy to have that. But the point is, only the Holy Spirit will make you to move from one level to the next level. வாக்குத்தத்தம் வெறும் வார்த்தையா இருக்கலாம். அந்த வாக்குத்தத்தத்தை சுதந்திரிக்கணும்னா அந்த அபிஷேகம் நிறைந்த ஆவியானவர் உனக்கு தேவை. ஆவியான இருந்தா மட்டும்தான் அவர் கொண்டு போய் சேர்க்க வேண்டிய இடத்துக்கு அவர் நேற்றாய் நேரம் தவறாமல், அந்த இடைப்பட்ட நேரத்துல காலம் தவறாம, சீசன் தவறாம கரெக்டாய் கொண்டு போய் அவர் சேர்ப்பார். இன்னைக்கு ஒரு ராத்திரி வாழையில I want to tell you same thing. You may have promises, you may have visions, you may have dreams, you may have passions, you may have anything so, but the thing is, without the Holy Spirit you cannot attain to the goal. You cannot attain to the destiny. இன்னைக்கு எல்லாருக்கும் அது இருக்கு, எல்லாருக்கும் அபிஷேகம் இருக்கு. அந்த அபிஷேகத்தை இன்னும் அனல் மூட்டி எழுப்பி கொண்டே இருக்கணுமா. Amen. So if you are struggling somewhere in the middle, tap onto this Holy Spirit. Ask this Holy Spirit, Lord, help me to go from one level to next level. So that means I need to be filled with the Holy Spirit. இந்த ஆண்டுல நம்மளோட ஜெபம் இதுதான் இருக்க போது. ஆண்டவரே அபிஷேகத்தினால் நிரப்புங்க. ஜோயல் 2ல சொல்லப்பட்ட வாக்குத்தத்தம், இந்த வார்த்தை நிறைவேறணும்னா முதலாவது எனக்குள்ள அந்த அபிஷேகம் நிரம்பணும். முதலாவது இந்த ஆவியான எனக்குள்ள வரணும். ஆவியான இடை வந்தா மட்டும்தான் இந்த தெய்வீக இடைப்படல் நடக்கும். Amen. Without being filled with the Holy Spirit, you cannot have a divine encounter with God. You will not see any breakthroughs. You cannot see anything changing around. வர தடை பண்ற காரியங்கள் எது தடையா இருக்குன்னா எத்தனையோ காரியங்கள் இருக்கலாம். ஒருவேளை நீங்க கூட தடையா இருக்கலாம். அந்த ஆவியான இடம் கொடுத்து, இந்த ஆவியான நாள் நிரப்பப்பட்டவர்களா இருந்து நீங்க அந்த அபிஷேகத்துக்குள் நிரம்பி நடந்தீங்கன்னா, there are doors that is going to be open. There are ways that God will automatically do things for your life. நீங்க ரொம்ப ஸ்ட்ரைவ் பண்ண தேவையில்லை, நீங்க ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ண தேவையில்லை. Because it is the work of the Holy Spirit will do it. Because another வசனம் சொல்லுது, he will guide you into all the truth. இன்னைக்கு அவர் நடத்துறதுக்கு நீங்க ஆயத்தமா இருக்கிறீங்களா? அவர் கொண்டு போற இடத்துக்கு நீங்க ஆயத்தமா இருக்கிறீங்களா? அந்த ஆவியானுக்கு எத்தனையோ பேர்கள் உண்டு. He is a helper, he is a spirit of God, he is a counselor, he is an advocate, he is a teacher, he is the spirit of living God, he is the spirit of Jesus Christ, spirit of our God, spirit of truth, spirit of adoption. There are so many names. இது வெறும் சாம்பிளா கொஞ்சம் எழுதியிருக்கேன். But in order to have this Holy Spirit, tap onto him, call on to him. Amen. What do you know about the Holy Spirit? நீங்க ராத்திரி வேளை I want to ask you this question. What do you know about the Holy Spirit? And how do you call him personally? இந்த ஆவியானவரை பத்தி உங்களுக்கு என்ன தெரியும்? For you personally, I'm asking you. ஆவியானவர்னா யாரு? அவரு உங்களுக்கு நீங்க எப்படி ஆவியானவர் கூப்பிட விரும்புறீங்க? முதலாவது கியூட்ல நீங்க சொல்லுங்க.
ஆவியார்னா யார் உங்களுக்கு? இல்ல how do you want to call him? நம்மளோட சொன்ன ஹெல்பர், அட்வொகேட், அதெல்லாம் பைபிள்ல சொல்லப்பட்ட அவரை பத்தி சொல்லப்பட்ட காரியங்கள். So for you, நீங்க என்ன சொல்லுவீங்க? உங்களுக்கு ஆவியாரை பத்தி என்ன தெரியும்? சொல்லுங்கம்மா. ஃப்ரெண்ட் He's a friend. ஃப்ரெண்ட் கைட் பண்ணுவாங்க, நம்ம எப்படி நடக்கணும் எல்லாத்தையும். ஒரு அப்பா மாதிரி. Okay, friend, guide, okay, or father போல கைட் பண்ணுவாங்க. Okay, nice, super, praise God. Daniel, how about you? Who is Holy Spirit? What do you know about this Holy Spirit? How have you experienced this Holy Spirit? Daniel இருக்கீங்களா? Subhana says friend, he's a friend. Okay, nice. Anisha, how about you? Abhishek, how about you? Ritya, how about you? What do you know about Holy Spirit and how do you call him personally? Quickly. I want you to open your mouth, open your mics, and to say. Comforter. He's a comforter. Okay, nice. You have experienced this comforter in your life before? Amen. Praise God. Okay. Anisha, Ritya, Daniel. Okay, so for me, I would say ஆவியாரை பத்தி ஒவ்வொருத்தருக்கையும் ஒவ்வொரு விதமா கேட்கும் போது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு அனுபவங்கள் சொல்றது உண்டு. கரெக்டா? For me, I would say personally, I would say that he is an encourager for me, and he connects me back to God, and he connects me or makes me to make me to walk on the promises. That's what I can tell you. Okay, அநேக நேரத்துல டிஸ்கரேஜ்மென்ட் மூமெண்ட்ஸ் உண்டு. ஓகே, அநேக இடத்துல ஒரு சின்ன வார்த்தையை கேட்டதுக்கு அப்புறம் யாராவது பேசின காரியம் கேட்டோம்னா many times I get discouraged by the words, but this Holy Spirit, he never discouraged me. Okay, ஒரு நாளும் டிஸ்கரேஜ் பண்ணதில்ல. even though in discourage மனுஷங்கள் பேசுன discouraging wordsல இருந்து he pulls me up from that place. Okay, and then மீண்டுமாய் ஆண்டரோடு கிட்டி சேர்க்கிறதுக்கு ஒரு பிரிட்ஜா இருந்திருக்காரு. Okay, and he makes me to attain to the promise word. Okay, அந்த வாக்கு தத்தத்துக்குள்ள நடக்கிறதுக்கு ஒருவேளை நிறைய வாட்டி மனுஷிக தன்மையா நடக்கிறது உண்டு. மனுஷிக தன்மையை வழி விலகி போகும்போது கூட இந்த ஆவியானவர் உதவி செய்கிற தேவனா இருக்கிறார். Okay, that's why we call him as a helper. That's why we always call him as a comforter. Okay, so this is what for me I can personally say. Maybe இது ஒவ்வொரு விதமாய் மாறுதல் உண்டு, மாறலாம். But there's nothing wrong. And Subhana says he will teach secret and mysterious things. Amen. Praise God. Okay, அறியாத காரியங்கள், புரியாத காரியங்கள், யோசிச்சு கூட பார்த்திருக்க முடியாது. But that's what the Subhana can say. Like mysterious things. Okay, யாருக்குமே தெரியாத ரகசியங்களை வெளிப்படுத்தி காண்பித்து கொடுக்கிற தேவனா இருக்கிறார். So such a good friend we have, this Holy Spirit. So இப்போ இந்த ஆண்டுல அநேக காரியங்கள் ஆவியான குறித்து நம்ம தியானிக்க போறோம். Okay, so let us go to the scripture. ஒரே வசனங்களை John 14. ஆவியானவர் யாரு அப்படின்னு சொல்றதுக்கு இயேசுவானவர் காண்பித்த ஒரு ஆதாரம் தான், ஒரு வசனம் தான் இது. Okay, John 14:15 to 17. It says, Jesus says, if you love me and obey my commandments, and I will ask the Father and he will give you another advocate who will never leave you. Okay? So ஏசப்பா ஆவியான பத்தி சீஷர்கள்ட்ட சொல்லுகிற காரியம் தான், முதலாவது என்ன நேசிக்கணும்? யாரு? இயேசுவை நேசிக்கணும். அவர் வார்த்தையில தரித்து இருக்கணும், வார்த்தையில பிடித்து கொண்டிருக்கணும். அப்படி இருந்தானா என்ன ஆகும்னா, Jesus says, I will ask the Father.
நான் என் தகப்பனான்ற கேட்டு உனக்கு இன்னொரு என்னது, he is going to give you another advocate who will not leave you. And verse 17 is most important thing. ஆவியானவர்னா யாருன்னு தெரியணும்னா முதலாவது 17th வசனம் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஓகே, so he is the Holy Spirit. Okay, he is the only Holy Spirit who leads into all truth. The world cannot receive him because it isn't looking for him and doesn't recognize him. But you know him because he lives within you now and later will be with you. Amen. So let me crack down, let me put up as points. Okay, முதலாவது he is the Holy Spirit. அவர்தான் ஆவியானவர். ஆவியானவருக்கு பல பெயர்கள் உண்டு. He is the Spirit of living God. He is the Spirit of Jesus, you can tell. Okay, he is the Spirit of, he is the Holy Spirit. இது ஓகே, முதல் காரியம். Secondly, he is leading you into all the truth. ரெண்டாவது, இது அவர் செய்கிற காரியம். முதலாவது ஆண்டது அவரோட பேரை சொல்லிட்டார் யாருன்னு, அவர் என்ன பண்ணுவார்னு சொல்ற காரியம் தான் ரெண்டாவது. leading you and me into all the truth. And மூன்றாவது காரியம் ஆண்டவர் சொல்றாரு, உலகத்தான ஜனங்களுக்கு என்னவா, they will not recognize this Holy Spirit, and also they don't want to know about this Holy Spirit, and they don't want him also. Okay, simple. உலகத்துல இருக்கிற ஜனங்களுக்கு இந்த ஆவியானவர்னா யாருன்னே தெரியாது. இன்னைக்கு கூட இது அன்னைக்கு ஏசப்பா காலத்துலயும் சேம் தான், இன்றைய காலகட்டத்திலயும் சேம் தான். ஓகே, ஏன்னா ஏசப்பா காலத்துல இருக்கும் போது பல ஜீசஸ் இருந்த ஆட்களை கூட இல்ல சீஷர்களுக்கு இருந்த காலகட்டத்துல ஆவியான வந்து இறங்கி மேல் வீட்டுல இறங்கி வரும்போது எத்தனையோ ஜனங்கள் கிண்டல் பண்ணாங்க. கரெக்டா, மேல் வீட்டார்கள் என்ன சொன்னாங்கன்னா, எல்லாரும் பரப்புல பாஷைகளை பேசுறாங்க, ஒருவேளை இந்த தண்ணி அடிச்சுட்டு இல்ல குடிச்சு ஓவரா ட்ரிங்க் பண்ணிட்டு பேசுறாங்களோ அப்படின்னு சொல்லி people were mocking. In those time also same, and this time also same, where people who criticize about the Holy Spirit, where people speak unwanted things about this Holy Spirit. Okay, so they don't know much about this Holy Spirit. Yena they doesn't want to know him. Okay, they doesn't want to know the depthness of the Holy Spirit, doesn't want to know who he is. அதுதான் ஏசப்பா முதல்ல இன்ட்ரோடியூஸ் பண்ணும்போதே சொல்லிடுறாரு, உலகத்தான் மனுஷனுக்கு இல்லப்பா. அதனாலதான் ஏசப்பா சொல்றாரு, but you know him. verse 17ல சொல்லப்பட்டிருக்கு, but you know him. Amen. But you know him because he lives with you now and later will be with you. Amen. You need to know him. இன்னைக்கு ஆவியானவர் யாருன்னு தெரியும், ஆனா தனிப்பட்ட விதமா நமக்கு தெரியணும், தனிப்பட்ட விதமா அவர் ரெகக்னைஸ் பண்ணணும். உலகத்தான ஜனங்கள் வந்து ரெகக்னைஸ் பண்றத விட்டுலாம். இன்னைக்கு தேவ பிள்ளைகளாக நீங்களும் நானும் அவர் யாருன்னு அறிஞ்சுக்கணும். அவர் எப்பேற்பட்ட மகத்துவமான காரியம் செய்கிறாரு அறிஞ்சுக்கொள்ளணும். அப்படி அறிஞ்சா மட்டும்தான் அவர் நடத்துற வழியில நம்ம நடக்க முடியும். உணர்வு என்னன்னா, he is not somewhere outside. சபையிலுக்கு போனாதான் ஆவியானவர், இல்ல ஒரு ஜபத்துக்கு போனாதான் ஆவியானவர், இல்ல ஃபாஸ்டிங் பிரேயர் போனதான் ஆவியானவர், இல்ல 21 days ஃபாஸ்டிங் பிரேயர் பண்ணாதான் ஆவியானவர் வந்து இடைப்படுவார். இல்ல இல்ல இல்ல, இன்னைக்கு உங்களுக்குள்ளயும் எனக்குள்ளயும் அவர் வாசம் செய்யறார். He is living inside of you and he will be with you forever. It is not about okay இந்த ஆவியானவர் வந்துட்டு போயிடுவார். இல்ல இல்ல இல்ல, அந்த அபிஷேகம் நிறைந்த ஆவியானவர் என்ன பண்ண உனக்குள்ளேயே தங்கி இருக்காருப்பா. நீ யாருன்னு வெளியே சொல்லுங்க, வெளியே ஒருவேளை நீ 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 you may say okay I'm an ordinary person. இல்ல, you are a person who have been filled with the Holy Spirit. You are not an ordinary person anymore. நீ ஆண்டக்குள்ள இயேசுக்குள்ள நெருங்க ஆரம்பிச்சது, இயேசுக்குள்ள நீ வளர ஆரம்பிச்சதுக்குள்ள உனக்குள்ள அந்த அபிஷேகம் அந்த ஆவியான உனக்குள்ள வாசம் செய்றார். That is why it says he is living inside of you, inside your heart, inside your spirit, man. Nikki, my simple question is this: do you recognize that he is living inside you?
நீ அறிஞ்சுக்கிறியா? இன்னைக்கு எனக்குள்ள அபிஷேகம் இருக்கு, எனக்குள்ள இந்த ஆவியானவர் இருக்கிறார், எனக்குள்ள அவர் வாசம் செய்றார், எனக்குள்ள இருந்து ஒரு சில காரியத்தை செய்கிறார், எனக்குள்ள இருந்து ஜெபிக்க வைக்கிறார், எனக்குள்ள இருந்து வேதத்தை படிக்க வைக்கிறார், எனக்குள்ள இருந்து அவர் பரிசுத்தமா வாழ வைக்கிறார், எனக்குள்ள இருந்து அந்த அந்த டெஸ்டினிக்குள்ள நடக்கவே நீ அறிஞ்சு கொள்ளுகிறியா? Simple. You need to recognize him. Because why you need to recognize? Because the worldly people are least bothered about knowing him, but you and me have to know him. We need to recognize him. முதலாவது காரியம். And know him. முதலாவது recognize பண்றது மட்டும் இல்ல, ஆவியானவன் என்ன சொல்லி நம்ம நோட்ஸ் எடுக்கிறது பெருசு இல்ல, அது இல்ல, அது நான் பேச விரும்பல. You need to know who is the Holy Spirit personally. அதனால கேட்டேன், அவர் யார் உங்களுக்கு, நீங்க எப்படி அவரை அட்ரஸ் பண்ண விரும்புறீங்க? ஏசப்பா அவர் அட்ரஸ் பண்ணும்போது அவர் சொல்றாரு, he is the Holy Spirit, he is leading, he will lead you and guide you. And அது மூன்றாவது சொல்றாரு, அவர் உலகத்தார் ஜனங்களுக்கு ரெகனைஸ் பண்ண மாட்டாங்க, ஆனா நீ ரெகனைஸ் பண்ணணும், நீ அவருக்குள்ள இருக்கிற, அவர் உனக்குள்ள வாசம் செய்யறான்ற சொல்றாரு. ஏசப்பா ஆவியான பத்தி சொல்றாரு. ஆனா நீ என்ன சொல்ல போற? What are you going to say? How are you going to be recognize the Holy Spirit that is living inside you? முதல் காரியம், முதலாவது, you need to know him personally. Secondly, know that he is living inside you. அது மறக்க வேணாம், அது சந்தேகம் வேணாம், அதுல கேள்வி இருக்க வேணாம். நான் இப்பதான் ஆண்டருக்குள்ள வரேன், நான் இப்பதான் பேப்டிசம் எடுத்தேன், இப்பதான் நான் சர்ச்சுக்கு போக ஆரம்பிச்சேன், இப்பதான் ஏசப்பா பத்தி அறிஞ்சு கொண்டேன், எனக்குள்ள இருக்கிற அந்த கேள்வி இருக்க வேணாம், அந்த தயக்கம் இருக்க வேணாம். Those who are born in Christ has already had the Spirit of Jesus inside of them. That's what the Bible says. You have the Spirit of Jesus. You have the Spirit of Holy Spirit. It is inside of you. நீ பழைய மனுஷனா இருந்த, பாவியா இருந்த, நீ ரட்சிப்புக்குள்ள வந்ததுக்கு அப்புறம், சால்வேஷனை பெற்றுக்கொண்டதுக்கு அப்புறம், it is no more you. You have the Spirit of God that is inside of your life. ரெண்டாவது, he is living inside of you. Thirdly, know that he is going to be with me until the end of my days, end of my life. என் வாழ்நாள் முழுவதும் கடைசி தருணம் வரையும் அவர் எனக்குள்ளதான் இருக்க போறாரு. நான் எவ்வளவுதான் நீ விலகி போனாலும் சரி, அவர் உனக்குள்ளதான் இருக்க போறாரு. You know what? This Holy Spirit is a gift from God. It is a gift given by God for everyone, every child of God, every godly people, every people in this world. பரம தகப்பன் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கிஃப்ட கொடுத்திருக்காருப்பா. அந்த கிஃப்ட ஓபன் பண்றதும் ஓபன் பண்ணாம இருக்கிறதும் உங்க கையில தான் இருக்கு. இந்த ஆவியானவரை பெற்றுக்கொண்டதும் பெற்றுக்கொள்ளாம இருக்கிறதும் அது உன் கையில தான் இருக்கு. இந்த ஆவியானவரை பயன்படுத்துறதும் பயன்படுத்தப்படாம இருக்கிறதும் அது உன் கையில தான் இருக்கு. இட் இஸ் நாட் அழகு பார்க்கறதுக்காக இல்ல, எனக்கு இந்த அபிஷேகம் இருக்கு, எனக்கு இந்த ஆவியானவர் இருக்கா, என்னால் டங்ஸ்ல பேச முடியும், எனக்கு ட்ரீம்ஸ் காம்ப, அது பேருக்காக இல்ல. எதுக்கு அதெல்லாம் கொடுக்கப்படுதுன்னா, he wants, the Holy Spirit wants to edify and glorify the name of the Father. That's why every time I ask you, whatever thing that is God is prompting in your heart, don't hold it back. Don't hold it. நீங்க ஜெபிக்கும் போது, கூடி வந்து சேர்ந்து ஜெபிக்கும் போது, ஆவியான இதுல ஒரு உணர்த்தை கொடுக்கிறாரா, ஒரு தாட் கொடுக்கிறாரா, ஒரு வேர்ட் கொடுக்கிறாரா. Don't hold on to that. Release it, because it is the gift from God. Amen. உங்களுக்கு ஒரு பர்த்டே வருது, ஒரு கிஃப்ட் கொடுக்குறாங்க, அது ஒரு வருஷமா நீங்க மூடி வச்சுட்டே இருப்பீங்களா? ஒரு வருஷமா நீங்க ஸ்டோர் ரூம்ல போட்டு வச்சுட்டே இருப்பீங்களா? இல்ல. Somewhere around you will open up. என்னோட பையனுக்கு போன மாசம் ஒரு பர்த்டே வந்துச்சு. Okay, there are plenty of gifts were given by people in our church. Plenty of gifts. கொஞ்சம் கிஃப்ட்ஸ் அவன் ஆல்ரெடி ஓபன் பண்ணிட்டான். கொஞ்சம் கிஃப்ட்ஸ் கொஞ்சம் பெருசா ஹியூஜா இருக்கிற கிஃப்ட்ஸ் என்ன பண்ணனா, I took those gifts and put it inside the store room. Okay, அவன் ஆக்சஸ் பண்ண முடியாம இடத்துல நான் போட்டி மூடி வச்சுட்டேன். Okay, so it is a real life based incident. Okay, just happened few weeks ago. ஒவ்வொரு வாட்டியும் நான்
அந்த கதவை ஸ்டோர் ரூம் கதவை திறக்கும் போது வாட் மை சன் டஸ் வாஸ், டாடி எப்போ அந்த கிஃப்ட் தருவீங்க, எப்போ அந்த கிஃப்ட் ஓபன் பண்ணி தர போறீங்க, பிகாஸ் ஐ வாண்ட் டு நோ வாட் இஸ் தேர் இன் த கிஃப்ட், ஐ வாண்ட் டு நோ வாட் இஸ் ஹிடன் ஆன் த பாக்ஸ். அது பெருசா இருந்தாலும் கிஃப்டாலும் சரி, இல்ல சின்ன கிஃப்ட் இருந்தாலும் சரி, he wants to see what is there in the gift. அதே போலதான் this is the Holy Spirit was given by God the Father. He is the gift given to you. It is based on you to open. It is based on your hunger. It is based on your desire. It is based on what you want from God. Amen. இந்த வார்த்தை யாரும் எனக்கு தெரியல, but this is all not written in my word, my notes, okay? But இன்னைக்கு ராத்திரி வேளை இந்த ஆண்டுல நம்ம சொல்லுகிற காரியம் இதுதான். You need this Holy Spirit. இது இப்போ நீ டேப் பண்ணி பெற்றுக்கொள்ளனா you will not receive it. If you're not desiring it now in this month or in this season, you will long to have it in the future. When God is ready to give you to be filled with the Holy Spirit, ஆண்டற கொடுக்கிற அபிஷேகத்தை, ஆண்டற கொடுக்கிற இந்த 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 ஆசீர்வாதத்தை நீ பெற்றுக்கொள்ளனா, it is something where you let go the blessing of God. That's why I said, ஆவியான் இருந்தா மட்டும்தான் உன்னோட இருக்கிற நிலைமையில இருந்து அடுத்த கட்ட நிலைமைக்குள்ள போக முடியும். Daniel, God says, in order to want to see a breakthrough, you need to tap onto this Holy Spirit. You need to tap onto this Holy Spirit, not holding on to the old experiences. Tambi, it is not about old experiences. பழைய அபிஷேகத்தை வைத்துக்கொண்டே இந்த வருஷத்தை கடந்துருவேன் நினைச்சுக்காத. It is something new. If you want God to move in your things, in your family or in your workplaces, you tap on. You tap on. Hold on to it. நீ ஆண்டவருக்கு தைரியமா கேட்கலாம், இது எனக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தம். Holy Spirit is a promise of God. Holy Spirit is a promise. If you tap on, எனக்கு வேணும் கேட்டினா அவர் வந்து நிரப்புற தேவனாய் இருக்கிறார். Amen. We need to recognize this Holy Spirit. When you start recognizing him, when you address him, when you accept him, when you believe in your heart that he is living inside him, எனக்குள்ளதா இருக்கிறாரு நம்பினா, what happens? அடுத்த காரியம், he leads you and guides you into all the truth. Let us, இது அடுத்த கட்டம், அடுத்த stage of the Holy Spirit, okay? முதலாவது ரெகக்னைஸ் பண்ணும் நம்ம வாழ்க்கையில. இன்னும் ரெகக்னைசேஷன் லெவல்லே நம்ம வந்து திக்கி திணறி என்ன இது கரெக்டா கரெக்ட் இல்லையா ஒரு டயலமோ இருக்கு. Amen. So God wants you to recognize first. Secondly, God, when you start recognizing doesn't take place in a matter of one day or 2 days. It takes you by step. It takes you from some seasons. It takes you some few months to know about him. ஒரு நபரை பாக்குறீங்கன்னா ஒரே நாள்ல எல்லாத்தையும் அவங்கள பத்தி கத்துக்கொள்ள முடியாது. Stage by stage you will get to know about them. அதே போலதான் நீ ஆண்டவரை பத்தி ஏசப்பாவுக்குள்ள நெருங்க ஜெபிக்க வாஞ்சிக்க இன்னும் அதிகமா நீ கற்றுக்கொள்ளுவ. அப்படி கற்றுக்கொள்ள என்ன பண்ணுவாரா, அவர் என்ன பண்ணுவாரா, ஒரு சில பாதைக்குள்ள அழைத்து கொண்டு போய் he will lead you and guide you into all the ways that is destined for your life. Amen. Let me say a few things. ஒரு சில பேரோட thoughts இதுதான். They are thinking Holy Spirit is something like a feeling. It is something like an emotion. It is something like a goosebumps. இதுதான் நினைச்சிருக்காங்க. ஓகே, இது ஆவியானு வந்தா எனக்கு வந்து ஒரு ஃபீலிங் வரும், ஒரு தாட் வரும், ஒரு கூஸ்பம்ஸ் வரும், இல்ல கீழே விழுந்துருவேன். ஓகே, ஜபிக்கும் போது கீழே விழுந்துதான் ஆவியானு நினைச்சுக்கிறாங்க. இல்ல it is where that this Holy Spirit connects your spirit man. உன்னை உள்ளான இருக்கிறது, உள்ளான மனுஷன் என்ன பண்ணுவாரா, இந்த ஆவியான என்ன பண்ணுவா, உன்னை கனெக்ட் பண்ண வைப்பார். ஆண்டக்குள்ள கனெக்ட் பண்ண என்ன பண்ணுவா, பிதாவை மகிமைப்படுத்தி வைப்பார். Amen. And also he strengthens your spirit man. And also some people says, I don't hear ஆவியான எனக்குள்ள இருக்கா தெரியும். Okay, ஆனால people says I don't hear his voice. அவர் பேசுற சத்தத்தை நான் கேட்க முடியல, எனக்கு எந்த வேர்டுமே இல்ல, எந்த ஃபீலிங்குமே இல்ல, எந்த ஒரு தாட்டும் வரல. So there's no word. பைபிள் நல்லா படிச்சிருப்பாங்க, ஆனா ஆவியானவர்கிட்ட பேசலன்னா
நான் ஜெபிச்சேன், நான் நல்லதா ஜெபிச்சேன், அரை மணி நேரம் ஜெபிச்சேன், ஆனா ஒண்ணு என்கிட்ட பேசல. This is what people says. Don't go based on your feelings and emotions and goosebumps and falling down or speaking in tongues. இதெல்லாம் பண்ணாதான் ஆவியானவர் இல்ல. நீங்க பண்ணாலும் அவர் உனக்குள்ளதான் இருக்கிறார், உனக்குள்ள வாசம் செய்யறார், உனக்குள்ள நிரம்பி வழிகிற ஒரு பாத்திரமா தான் இருக்கிறார். Amen. But in order to know how he moves, there is a peace of God that will come in your heart, in your spirit. Peace of God. When you start recognizing, முதல்ல நீ recognize பண்ண ஆரம்பிச்சினா, there is a peace of God that will come in your heart. Amen. Let us go step by step. Okay, so let us நீங்க படித்த காரியம் தான். We need to recognize him, recognize and know him who he is. Amen. கடைசியா ஒரு வசனம் நான் சொல்றேன். That what when I was praying, God lay this word, Isaiah 30:21. Can somebody help me to read in Tamil and English? ஒருத்தர் தமிழ்ல படிங்க, ஒருத்தர் இங்கிலீஷ்ல படிங்க. குயிக்கா இதை படிச்சுட்டு we will close the session today. இங்கிலீஷ்ல நான் படிக்கிறேன், தமிழ்ல maybe I want Curlin to read this. Isaiah 30:21. Your own ears will hear him. Right behind you a voice will say, this is the way you should go, whether to the right or to the left. தமிழ்ல படிக்கிறீங்களாமா Curlin? நீங்கள் வலதுபுறமாய் சாயும் போதும் இடதுபுறமாய் சாயும் போதும் வழி இதுவே, இதிலே நடவுங்கள் என்று உங்களுக்கு பின்னாலே சொல்லும் வார்த்தையை உங்கள் காதுகள் கேட்கும். Amen. நீங்க வலதுபுறம் சாய்தாலும், amen, லெஃப்ட்ல போனாலும் சரி, ரைட்ல போனாலும் சரி, இடறிட்டு இருந்தாலும் சரி, இல்ல அங்கே இருந்தாலும் சரி, இந்த ஆவியான சத்தத்தை கேட்பீங்க. என்னவா, நான் ஜெபிக்கும் போது கொடுத்த வார்த்தை தான். எனக்கு இது வசனம் எங்க இருப்பிட எங்களை எனக்கு தெரியல, ஆனா ஜெபிக்கும் போது this is what God said. வழி இதுவே, இதிலே நடவுங்கள் என்று உங்களுக்கு பின்னாலே சொல்லும் வார்த்தை உங்கள் காதுகள் கேட்கும். வழி இதுதான்ப்பா. நீ இடறிட்டு நிக்கிற பாத்தியா, இன்னைக்கு இந்த கம்யூனிட்டில யாரா ஒரு நபர், it is somewhere where you are struggling, somewhere in the middle, just like I showed you before on the image, ஒரு bridge நடுவுல somewhere struggling, உனக்குள்ள ஆவியானவர் இருக்கிறார். அப்ப வாசம் செய்யும் அவர் இருக்கும் போது வழி இதுவே, இது நடவுங்கள் அப்படி ஒரு சத்தத்தை நீ கேட்ப. இந்த ஆண்டுல அந்த சத்தத்தை அதிகமா நீங்க கேட்பீங்க. இந்த ஆண்டுல இப்ப ஏற்பட்ட அனுபவங்கள், இது வெறும் வசனம் சும்மா எழுதப்படல, சும்மா வார்த்தை ஃபில் பண்ணணும்னுக்காக பைபிள் எழுதப்படல. இந்த வார்த்தை நம்ம வாழ்க்கையில் நடக்க போகுது. Your own ears will hear. It is not someone hearing the voice of God. இல்ல. It is not someone, a prophet of God, hearing the voice of the Holy Spirit. இல்ல. It is you, the child of God, will hear the voice of God. The believer of Christ will hear the voice of God. Inniki, are you being a child of God? Can you ask this God? Inniki ராத்திரி வேளை கேப்பீங்க, நான் உங்க பிள்ளை ஆண்டவரே, என்ன ஆவியான சொல்லுகிற வழி இதுவே, this is the way that you should walk, whether to the right or the left. நான் எந்த வழியில் நடக்கணும்னு நீங்க என் கூட பேசுங்க. இரவு நேரத்துல நான் தூங்கும் போது கூட பேசுங்க, ஜெபிக்கிற நேரத்துல என் கூட பேசுங்க, நான் தனிமையா நடக்கிற வேலை நடந்து கொண்டு போகும்போது என் கூட பேசுங்க, நான் வீட்டுல யாருமே இல்லாம இருக்கும் தனிப்பட்ட இடத்துல தனிமையா இருக்கிற இடத்துல நீங்க பேசுங்க. ஆண்டவரே, கண்களை மூடி ஜெபிப்பீங்களா? ஆண்டவரே, வழி இதுவே, பாதை இதுவே, இதுல நடங்கள்னு சொன்ன வார்த்தை பிரகாரமாக இந்த வார்த்தையை நீங்க கொடுத்தீங்கப்பா. Isaiah 30:21 வார்த்தை நீங்க கொடுத்தீங்க. You said, Lord, your own ears will hear. எங்களோட காதுகள் சத்தத்துல என் காதுகளை கேட்கணும் சொன்னீங்க, இந்த காதுகளை கேட்கணும் சொன்னீங்கப்பா. அன்றைக்கு சாமுவேல் காலத்துல, oh hallelujah, Lord, you called on him, Lord, you called his name, Lord Father. In the same manner we want to hear. எங்க செவிகளை கேட்கணும், இப்பேற்பட்ட சத்தத்தை நாங்க கேட்கணும். இந்த ஆவியான சொல்லுகிற பாதைகளை நாங்க கடந்து போகணும்னு
வரணும்னு சொல்லி அந்த வார்த்தையை நாங்க பிடித்துக்கொண்டு நாங்க ஜெபிக்கிறோம் தகப்பனே. God's community, Lord, there are so much of delays, oh God. ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாம இருக்கிற வழியில இருக்க தவித்து கொண்டிருக்கிற பிள்ளைகள் வாழ்க்கையில தடுமாறி இருக்கிற பிள்ளைகள் வாழ்க்கையில Lord, that you will speak to the hearts, oh God. You will speak to the hearts, oh Father. Mashava rabana handara maukanama migama rangadi andona maukanama kabaukanama. Hallelujah, hallelujah, hallelujah. It is not people, oh God. We don't want the people. We don't want the man of God to come and speak, Lord. We want you to speak, Lord. Personally, Lord. Personally come and speak to us. Personally, we want you to come and intervene. Personally, that you will step down into our zones and speak, oh Father. Hallelujah, hallelujah, hallelujah. Lord, in Isaiah 30:21, எங்க வாழ்க்கையில் நிறைவேறட்டும். அபிஷேக் வாழ்க்கையில் நிறைவேறட்டும். சுபர்ணா வாழ்க்கையில் நிறைவேறட்டும். ரித்யா வாழ்க்கையில் நிறைவேறட்டும். கியூட்டின் ஆலி வாழ்க்கையில் நிறைவேறட்டும். டேனியல் வாழ்க்கையில் நிறைவேறட்டும். அனிஷா வாழ்க்கையில் நிறைவேறட்டும். சிந்து வாழ்க்கையில் நிறைவேறட்டும் அப்பா. ஜூடித் வாழ்க்கையில் நிறைவேறட்டும் அப்பா. பீட்டர் வாழ்க்கையில் நிறைவேறட்டும் அப்பா. ஒவ்வொரு பிள்ளைகள் வாழ்க்கையிலும் இந்த வார்த்தைகளை கடந்து போகட்டும் நாங்கள் ஜெபிக்கும். இந்த வார்த்தையில ஒரு ஜீவன் உண்டு அப்பா. இந்த வார்த்தையில் ஜீவன் உண்டு. இந்த ஜீவனுள்ள வார்த்தையை பிடித்துக்கொண்டு நாங்கள் கேட்கிறோம் அப்பா. இந்த ஆவியான சொல்லுகிற சத்தத்தை கேட்கத்தக்க ஒரு உணர்த்துதல் கொடுப்பீராங்க கேட்கிறோம் தகப்பனப்பா. ராத்திரி வேளை இந்த வார்த்தை கொடுத்ததுக்காக நன்றி சொல்லுகிறோம் தகப்பனப்பா. எங்களோடு இடைப்பட்டதுக்காக நன்றி. இருதயத்தை hallelujah, இருதயத்தை means Lord, you strengthened our children's hearts this evening time, oh God. Lord, you strengthened our hearts, oh Lord, for this word, through the word of Father God, through the spirit man of Father God, Master. Lord, we thank you, we praise and glory for you, Lord Father. In Jesus' mighty name we pray. Amen, amen. எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோமா? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களும் மறவாதே. Amen, amen. Praise God, praise God. Does anyone has any thoughts, any questions, anything to ask? Ana, great for a testimony. என்னம்மா? Testimony na. சொல்லுங்கம்மா, டெஸ்டிமனி சொல்லுங்கம்மா. நான் வந்து இந்த டிசம்பர் மாதம் வந்து சித்தா காலேஜில் ஜாயின் பண்ணேன். சபா கிருபை செஞ்சாங்க. நான் வந்து இப்போ ஆரம்பத்துல இருந்தே வெட்னரி போகணுன்னு தான் ரொம்ப ஆசைப்பட்டேன். நீட் ரிப்பீட் பண்ணுறதுக்கும் எனக்கு இஷ்டம் இல்லை. நான் வந்து வெட்னரி எல்லாம் அப்ளை பண்ண போகும்போது வீட்டில் வந்து சித்தா அதெல்லாம் அப்ளை பண்ணு அப்படின்னு சொன்னாங்க. நான் வந்து கம்ப்யூட்டர் சென்டரில் போயிட்டு சித்தா தவிர எல்லாம் அப்ளை பண்ணுங்க அப்படின்னு தான் அப்ளை பண்ணிட்டே வந்தேன். ஆனால் ஏசப்பா வந்து சித்தா தான் போகணுன்ற மாதிரி ஒரு திட்டம் வச்சுருந்துருக்காங்க எனக்கு. அப்படி அப்புறம் நல்லபடியாக இந்த வருஷம் ஒரு வருஷம் வேஸ்ட் பண்ணாமல் போகிறதுக்கு கிருபை செஞ்சாங்க. அப்புறம் ப்ரேயர்லையும் நெஹிமியா அங்கிள் வந்து ப்ரேயரில் வந்து உன்னை வந்து ஒரு பெஸ்ட்டில் சித்தா டாக்டராக வந்து உயர்த்துவேன் அப்படின்ற மாதிரி ஏசப்பா ப்ராமிஸ் பண்ணாங்க. நிறைய மெடிசன்லாம் உன்னைய வச்சு கண்டுபிடிப்பேன் அப்படின்னு ஏசப்பா ப்ராமிஸ் பண்ணியிருக்காங்க. அவ்வளோதாண்ணா. Praise God, praise God. Very, very nice. Praise God. So நம்ம காட்ஸ் கம்யூனிட்டில 3 சித்தா டாக்டர்ஸ் இருக்காங்க. So one is Olive, Ritya and Sindhu. Okay, so praise God, praise God. 3 பேரும் திருநெல்வேலியில இருக்கீங்க. சூப்பர், நைஸ், நைஸ். praise God. Okay. கேரளால படிக்கிறானா இப்போ? என்னம்மா? தம்பி இப்போ கேரளால படிக்கிறான். கேரளால இருக்கா? உங்க நார்த் திருநெல்வேலியில இல்லையா? சரி சரி. Right. Okay, nice, super. Praise God. Okay, whether anyone else has any thoughts from the word that I share, any doubts? எல்லாருக்கும் புரிஞ்சுதா வார்த்தை? புரிஞ்சுது. சூப்பர். praise God. அது வந்து சொல்லுங்கம்மா. ஒவ்வொருத்தருக்கு அந்த த்ரெஷ்ஹோல்டு வித்தியாசமாக இருக்கும். இப்போ அதிகமாக ப்ரேயர் பண்ண
அன்னைக்கு பேசுவாங்களா? நான் இப்படியே ஒரு கண்டினியூஸ் ப்ராசஸா இருந்து என்னைக்காவது ஒரு நாள் அது நடக்கும் அப்படின்னு வெயிட் பண்ணணுமா? அதை கேட்டுக்கிட்டே இருக்கணும். என்னப்பா புரியலப்பா, என்னதுப்பா த்ரெஷோல்ட்? என்ன த்ரெஷோல்டு? ஆவியானவர் நம்மகிட்ட இடைப்படுறதுக்கு என்னைக்கு இடைப்படுவாங்கன்னே தெரியாம அப்படியே அதை எதிர்பார்த்து அதிகமா ஜெபிச்சுட்டு அப்படியே கண்டினியூ பண்ணுவோம். இட் இஸ் நாட் ஓகே. ஆவியானவர் வந்து என்னைக்கோ ஒரு நாள் தான் பேசுவார்ன்றது there is no myth. ஓகே, அப்படி அது கிடையாது. ஓகே, he is a God who speaks to us continually, daily basis. ஓகே, டெய்லி அவரோட இடைப்படுவார். நீ மேபி the fault maybe in our side. ஒரு நாள் நம்ம ரொம்ப ஒரு என்கரேஜ் மூமெண்ட்ல, ரொம்ப எந்தூசியாசம் மூமெண்ட்ல நம்ம அதிகமா ஆண்டவர் வாஞ்சித்து கேட்கும் போது அன்னைக்கு பேசுறாரு. அடுத்த நாள் நம்மளோட ஜப வாழ்க்கை குறைவா இருக்கும் போது, இல்ல மத்த காரியத்துல ரொம்ப சென்சிட்டிவா இருந்து அதுல என்கேஜ் ஆகும் போது, we may lose the sensitivity of God. கரெக்டா? ஸோ இட் இஸ் நாட் மெஷரபிள் திங். இன்னைக்கு தான் பேசுவார், அன்னைக்கு தான் பேசுவார், இல்லை வருஷம் துவக்கத்துல தான் பேசுவார், இல்லை வருஷம் எண்டில் தான் பேசுவார், இல்லை இந்த நபரோட தான் பேசுவார், இவங்க மூலமா தான், இவங்க தான் மெசஞ்சர். இல்லை இல்லை இல்லை, அப்படி எந்த ஒரு இதுவும் கிடையாது. ஓகே, ஸோ we need to know this. ஓகே, இது நம்ம அறிஞ்சுக்கணும். he is a God who is genuine. he is a friend. he is a counselor for everyone. ஒவ்வொரு நாளும் கவுன்சிலர் தான். ஒரு இல்ல இன்னைக்குதான், அன்னைக்கு அபிஷேகத்துல நிரம்பி எனக்கு யாரோ கபர் எனக்கு தலைமையில கை வச்சு ஜெபிச்சாங்க, அப்போதான் அபிஷேகம் வந்துச்சு, அன்னைக்குதான் ஆவியான வந்து பேசுவார். இல்ல இல்ல இல்ல, இட் இஸ் on a regular daily basis he can speak. Anisha, you have anything to say? Yeah, I wanted to add for what Abhishek asked. ஆவியான் நம்ம பாவம் செஞ்சா ஆவியான் நம்ம கிட்ட பேச மாட்டாரு அப்படின்னு தான் நீங்க ஆக்சுவலி அதான் மீன் பண்றீங்கன்னு நான் நினைக்கிறேன். பட் நாட் லைக் தட். ஆஸ் மச் as your good day, God want to talk to you on your bad days and the days you slide back. அந்த நாட்கள்ல தான் அவர் அதிகமா வந்து உங்களோட இடைப்பட ட்ரை பண்ணுவாரு. Even if you see in the Bible, like David sinned so many times, but you know அவன் அந்த பாவத்துல இருக்கும்போது அவனுக்கு தெரியல. So God sent someone because the Holy Spirit put in the heart of the prophet Nathaniel. So he went and spoke on behalf of the Holy Spirit. So ஆவியானவர் எப்போ நம்மளை விட்டு போவார்னா, நீங்க ஆவியானவரை தொடர்ந்து துக்கப்படுத்திட்டே இருக்கும்போது, யூனோ அதான் வசனம் சொல்லுது, டு நாட் grieve the Holy Spirit. ஸோ ஆவியானவர் ஒரு தடவை உணர்த்தும் போதே நீங்க திரும்பிட்டீங்க அப்படின்னா இட் இஸ் வெல் அண்ட் குட். அப்படி இல்லைன்னா ஆவியானவர் உங்களை விட்டு he will sometimes leave you when you constantly don't listen to the voice of God. சவுல் அப்படிதான் பண்ணான். ஆவியானவர் அவன் மேல இறங்கினார். அவன் சாமுவேல் இடத்துல இருந்து வார்த்தையை பெற்று ராஜாவா அபிஷேகம் பண்ணப்பட்டு திரும்பி போகும்போது the word of God says he met a group of prophets and then he was filled with the Holy Spirit, that he started prophesying and he started dancing. So ஆவியானவர் அவனை முழுமையா, இது ஓல்ட் டெஸ்டமெண்ட்ல எழுதி இருக்கு, the Holy Spirit filled Saul. அவன் ராஜாவா அபிஷேகம் பண்ணப்பட்டதுக்கு அப்புறம் ஒரு கட்டத்துல சால் வந்து சாமுவேலோட வார்த்தையை கேட்க மறுத்த போது, அந்த காலத்துல ஆண்டவர் வந்து தீர்க்கதரிசிகள் மூலமா பேசினதுனால சாமுவேலோட வார்த்தைகளை ஒரு கட்டத்துல சவுல் வந்து கேட்காம போனப்போ the Holy Spirit literally left Saul. அப்பதான் அவன் வந்து அவன் மேல ஒரு அசுத்தாவி இருக்கிறதுனால தாவீதை கூட்டிட்டு வந்து இசையை மீட்டி அந்த ஆவியை துரத்துவாங்க. So when you grieve the Holy Spirit, he's still concerned about you, but he will not personally, when you don't give him the space. அந்த லிஃப்ட் கதை மாதிரி தான். நீங்க வந்து திறக்கணும், நீங்க ப்ரெஸ் பண்ணி திறந்து உள்ள போய் யூ நீட் டு டூ தட் ப்ராசஸ். அப்படி இல்லை, நீங்க தொடர்ந்து வந்து ஆவியானவரை துக்கப்படுத்திட்டே இருக்கீங்க உங்க கிரிகள்ல, உங்க செயல்கள்ல, உங்க சொல்லல, அப்படின்னா ஆவியானவர் வந்து உங்களை விட்டு விலகி போவார். பட் ஆனா நீங்க ஒரு சின்ன பாவம் செஞ்சதுக்காகலாம் ஆண்டவர் உங்களை விட்டு விலகி போக மாட்டார். அவர் உங்ககிட்ட பேசுறது நிறுத்த மாட்டார். இன்ஃபேக்ட் when you do sin or when you go away from his way, that's when God is more intentional to speak to you and bring you back. ஸோ இன்னைக்கு தான் பேசுவாரு, நாளைக்கு நான் வந்து ஜெபத்துல இருந்து அப்படி இருந்தாதான் அப்படின்னு இல்லை. எவ்ரி டே நீங்க that's a very silent, it's a very minute voice of the spirit. So அதை டியூன் பண்றதுக்கு இந்த ஃப்ரீக்வன்சில நீங்க இருக்கணும். அப்போதான் வந்து you will be able to sense it. அப்படி இல்லைன்னா அந்த உலகத்தோட சத்தத்துல அந்த சத்தமும் காணாம போயிடும். ஸோ தட்ஸ் ஹவ் யூ நீட் டு பி discernment and discernful இருக்கணும்.
and you can never think that Holy Spirit will leave you. So that's what I wanted to add. Praise God. Abhishek, is it okay? புரிஞ்சுதா? Okay. All right. Okay. So so simple thing. So we need to be sensitive. If you are more sensitive to this worldly things, okay, let's say worldly things சொல்லும்போது பெருசா ரொம்பலாம் பெருசா யோசிக்க வேணாம். Sensitive to the phone, okay. அன்னைக்கு ஒரு நாள் நல்லா ஜெபிச்சுட்டு வசனத்தை படித்து அந்த வார்த்தையை மெடிடேட் பண்ணிட்டு இருக்கீங்க, அன்னைக்கு நிறைய ஃபோன் யூஸ் பண்ணல அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அன்னைக்கு யூ வில் ரியலி என்ஜாய் தட் டே. டசன்ட் மீன் ஓகே நீ ஃபோனை யூஸ் பண்ணாதீங்க அப்படி சொல்ல, ஓகே நாட் என்கேஜிங் மோர் டு த வேர்ல்ட்லி ஸ்டப்ஸ், ஓகே லைக் சோஷியல் மீடியா, ஸோ மச் ஆஃப் ப்ரௌசிங் திங்ஸ் ஆர் சீங் ரீல்ஸ், எதையும் என்கேஜ் ஆகாமல் இருந்தீங்கன்னா யூ வில் ரியலி ஃபீல் த டிஃப்ரென்ஸ். ஆனால் அடுத்த நாளே நீங்கள் அதே ரொம்ப உலகத்தா காரியார்த்த வீடியோ பார்த்து மற்ற காரியத்தை எங்கேஜ் இருந்தீங்கன்னா, நாட் பீங் சென்சிட்டிவ் டு த வாய்ஸ் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட், யூ வில் ஃபீல் இன் யுவர் ஹார்ட் தட் ஓகே நான் தூரமா போயிட்டேனே அப்படின்னு ஒரு தாட் வந்துடும். அதே போல திஸ் ப்ராம்ப்டிங் வில் கம் ரிப்பீட், ஓகே நீ தப்பு பண்ணிட்ட, தூரமா இருக்க, இப்போ ஆண்டவன் பேச மாட்டார், இப்போ ஆவியானவர் பேச மாட்டார் அப்படின்னு சொல்லி அந்த உணர்த்துதல் ஒன்றுக்குள்ள அந்த கில்ட்டி கான்ஷியஸ் கீப் ஆன் ரோலிங் அரவுண்ட் இன் யுவர் ஹார்ட். That is what I said, we need to be sensitive to the voice of God, sensitive to the Holy Spirit. And lo and behold, நீ on a guilty conscience குள்ளே contaminate பண்ணி நிற்கிறது யாருன்னா பிசாசனவன் தான். So you need to kick him out of the zone, and you need to kick him out by the help of the Holy Spirit. Okay, he always helps you. Okay, Anisha சொன்னது போல, okay, you simple ஹாஸ்பிட்டலுக்கு டாக்டருக்கு இருந்து யாரை பார்ப்போம்னா உடம்பு சரியில்லாதவங்க தான் டாக்டர் கரெக்டா, நல்லா இருக்கவங்களுக்கு ஹாஸ்பிட்டலுக்கு போக தேவையில்லை. சிம்பிள். Sick people needs a doctor. Same manner. Every day we get sick, or every day we get engaged to the world. So we can tap on, we can go on to God, and not இது போனா எனக்கு மாறுமா அப்படின்னு கேள்வியா இருக்க வேணாம். ஸோ போலி நீ போகலாம், போலி ஆண்டர்கிட்ட கேட்கலாம், ஆண்டரை எனக்கு உதவி செய்யுங்க கேட்கும் போது அவருக்கு ரொம்ப உதவி செய்ய வல்லவராக இருக்கார். Amen. Praise God. All right. Okay. So we will catch up on next Monday. So நம்ம அடுத்த வாரம் let us continue. So meanwhile Tuesday's prayer இருக்காது, just I showed last week. So continue to read that word. So read John 16:13 or John 14 chapter, so that you will know more about the Holy Spirit. அடுத்த வாரம் ஆவியாரை பற்றி இன்னும் தியானித்து பார்ப்போம். ஸோ நீங்களும் தியானிங்க. ஓகே, so see you all. Bye bye, good night, take care. Bye Nitya, bye Anisha, Subarna, bye, good night. Putin, Olive, bye. Abhishek, Bye, good night. bye, Bye. good night. Bye na. Bye bye.